அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த நாளில் தேவ சமூகத்தில் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்தராகிய தெய்வத்துடைய பிரசன்னம் இந்த ஆராதனையிலும் நம்மை நிரப்பும்படியா எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து பிரைஸ் தி லார்ட், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன், ஹல்லேலூயா, நீர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பின் தெய்வம், ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய இவன் ஆலயத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வருவதாக. எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா. நல்ல வாய்கள் திறக்கப்படட்டும். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் அத்தனை பேர் முழங்கால் நின்று எல்லார் கண்களை மூடி ஏசப்பட்ட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆளுகை இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் நடுவிலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிற எங்கள் தெய்வம், நீர் நல்லவராயிருக்கிறீர், நல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கைகளை உயர்த்தி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லுங்களா. எல்லாரும் வாய்களை திறந்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்க, உம்முடைய ஆளுகையினால் கர்த்தரை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற தெய்வத்துடைய வல்லமை எங்கள் நடுவிலே வெளிப்படட்டும். நாங்கள் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போது பரலோக மகிமை எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புது பலன் அடையத்தக்கதாய், புதிய கிருபை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் எங்கள் நடுவிலே பலத்த காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் முழு பொறுப்பை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்வோம். பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் சில பிரவாகம் மேல் தற்பர்கள் முழுகுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவனின் சத்தம் அது வல்லமையுள்ள சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். அவருடைய சத்தம் மரங்களை முறிக்கத்தக்கது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போன்றது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய சத்தம் நம்மளை பலப்படுத்த போகிறது. எல்லா சத்தத்தை உயர்த்தி உற்சாகமாய் பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே பரிசுத்த
தான் பாடுறோமே தவிர நம்ம சத்தம் வெளியே வரவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நம்ம பாட வேண்டும். அடுத்த பாடலை பாடுவோம். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எத்தனை பேர் இந்த பாடல்களை கேட்டீங்க? குரூப்பில் அனுப்பி விடுவேன். புதிய பாடல் இருக்கும் பொழுது நான் குரூப்பில் அனுப்பி விடுவேன். அதை நீங்கள் அந்த வாரம் முழுதும் ஒரு முறை கேட்டால் இங்கே ஆலயத்தில் வந்து சேர்ந்து பாட அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மை யாவையும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கடந்த 5 மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தெய்வம், அவருக்கு நம்ம எப்படி ஸ்தோத்திரம் செலுத்தணும், எப்படி நன்றி சொல்லணும்? முழு மனதோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை கைவிடாதவர், நம்மை பாதுகாத்து வழி நடத்தினவர் அவர். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கும் பொழுதும் நமக்கு ஜீவனை கொடுத்து திரும்ப ஆலயத்துக்குள்ளே வந்து அவரை ஆராதிக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். எவ்வளவோ பலவீனங்கள் இந்த 5 மாதத்தில் நம்ம சூழ்ந்து வந்த பொழுதும் நம்மை பலப்படுத்தி அவரை ஆராதிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நஞ்சுள்ள இருதயத்தோடு எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள்
இருப்பவரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகளின் வாழ்வு செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகளின் வாழ்வு செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகளின் வாழ்வு செய்தீரே முழுமனதாய். ஆமென். உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுவோமா? எல்லா நன்மைகள் நம் வாழ்க்கையில் செய்தாரே. ஒரு விசை கூட சொல்லுவோமா? எல்லா நன்மைகளின் வாழ்வு செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் வாழ்வே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரப்பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்தில் உட்கார வைத்தாரே. ஒரு விசை கூட சொல்லுவோமா? எட்டாத உயரத்திலே ஆமென். தாழ்வில் இருந்த நம்மை அவர் உயர்த்தின செய்வார். ஒரு விசை கூட சொல்லுவோமா? ஆமென். முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், சேர்ந்து சொல்லுவோமா? முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகளின் வாழ்வு செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகளின் வாழ்வு செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்வேற்றில் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. ஆமென். நல்வேற்றில் நடத்தும் நம்முடைய நல்ல மேய்ப்பர் அவர். நன்மை கிருபைகள் தொடர செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகளின் வாழ்வு செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகளின் வாழ்வு செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஆமென். முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகளின் வாழ்வு செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகளின் வாழ்வு செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகளின் வாழ்வு செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறைவாமல் என் நினைவாய் இருப்பவரே ஆமென். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழுமனதாய். Yes, Jesus. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய்
எல்லா நன்மைகளை பார்த்து செய்தீரே முழுவதும் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லா நன்மைகளை பார்த்து செய்தீரே முழுவதும் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லா நன்மைகள் எல்லாம் எண்ணில்லாத நன்மைகள், எண்ணுக்கடங்காத நன்மைகள், ஆயிரம் ஆயிரமான நன்மைகள், ஏராளம் ஏராளமான நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாம, அவருக்கு நன்றி செலுத்தாம இருக்க முடியாது. ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பராய் நம்ம நல்ல மேய்ச்சலை நடத்தி வந்த தெய்வத்துக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு. ரிபார ஷகர பரதியாந்தலரலர பரபாம் லிபபர ஷவர போரதிரதலரபாம் ரிகரதிரந்தலர ஷரதிரதலர பரபாம் லிபபர ஷகர போரதிரதலரபாம் லிபபர ஷபா ரிபாரதராதியாந்தரதிரி கரதலர ஷபபப ஒளிபிரிதராந்திரதலரி ஷகரதிரதலர பரபாம் லிபபர ஷவர போரதலரபாம். இவ்வளவு அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வம் அவர், இவ்வளவு அற்புதமாய் நடத்தி வந்த தெய்வம் அவர். என்னால முடியாதே என்று நீ நினைத்த நேரங்களிலும் உன்னை அதிசயமாய் நடத்தினாரே. நீ சோர்ந்து போன நேரங்களில் உன்னை தூக்கி உட்கார வைத்தாரே. நீ நடக்க முடியாது இருக்கிற நேரத்தில் உன்னை கரம் பிடித்து நடத்தி சென்ற தெய்வம் அவர். ரிபர ஷஹரதி ஆந்தர பலரபரபாம் லிபபர ஷகரதிரதலரி பிரதலரபாம் ரிபபர ஷபபர போரதிரதலரபலரபரபரபாம். ஆமென். மனிதர்களால கைவிட்ட நேரத்திலும், மனிதர்களால கைவிடப்பட்ட நேரத்திலும் நம்மை உயர்த்தி வைத்த தெய்வம் அவர் தானே. நம்மை தூக்கி நிறுத்தின தெய்வம் அவர் தானே. அவருக்கு ஆராதனை செலுத்தி கொண்டே இருப்போமா? முழு மனதோடு முழு மனதோடு முழு உள்ளத்தோடு அவருக்கு ஆராதனை. ஒரு அகாராதர ஷபர பீரதலரபாம் பசுத்தாவியாருடைய ஒரு வல்லமையான அபிஷேகம், பசுத்தாவியாருடைய ஒரு மகிமையான அபிஷேகம் நம் மத்தியில உலாவிக் கொண்டே இருக்கிறாரே. விடுவிக்கிற அபிஷேகம், உங்களை விடுவிக்கிற அபிஷேகம், சத்ருவின் கட்டுகளில் இருந்து, சத்ருவின் கிரியைகள் இருந்து விடுதலையாக்குகிற அபிஷேகம், நுகங்களை முறியடிக்கிற அபிஷேகம். ஆமென். ரிபபர ஷஹரபரதி ஆந்தலரபரபா தேவ பிள்ளையே, நீ வந்த வண்ணமா போவதில்லை, நீ வந்த வண்ணமா போறது இல்லை. அவருடைய நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே, அவருடைய நிரப்ப சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். முழு மனதாய் நீ அர்ப்பணிப்பாயானால், முழு மனதாய் நீ ஒப்பு கொடுப்பாயானால் அவருடைய நிரப்புகிறவர். ரபர ஷஹரதிரதலரபரபா லிபர ஷஹரபரபரதலரபரபா லிபபர ஷபரபரதிரதலரி பிரிகபரபரலரபா லியாந்தர ஷதரதிரதலர பிரிகரதலர ஷபபபபபா ஓலிராந்தரதலர ஷியாகரதிரதலரபரதிரதலரபா ரிபபபபர ஷபபபபா. விடுவிக்கும் வல்லமையுள்ள ஆவியானவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்தவரை ஆராதித்து கொண்டே இருங்க. ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரை நாம விட மாட்டோம் பானு. அவரை ஆராதித்து கொண்டே இருப்பீங்களா? யாக்கோபு தேவனுடைய பாதத்தை பிரித்து கொண்டு நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும், நாம விட மாட்டேன்னு பிடித்து கொண்டது போல. ஆமென். ஒரு வல்லமையான அபிஷேகம், ஒரு வல்லமையான மகிமையான அபிஷேகம். ஒவ்வொருத்தரையும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறதே. ஆமென். அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ளாய், அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ளாய் ஆமென் நீ கடந்து சென்று கொண்டே இருப்பாயானால் மகிமையை காண்பாய், அவருடைய மகிமையை காண்பாய். அவருக்கு செய்யும் காரியங்கள் பெரியவர்களாயிருக்கும், அவர் உன்னை நடத்தி கொண்டு போகிற பாதைகள் பெரியவர்களாயிருக்கும்.
Yes, Jesus, amen. இயேசுவே, இரு கரங்களை கூப்பி சொல்லுவோமா, நான் உம்மோடு நடக்கணும்பா, உங்க கரம் பிடித்து நடக்கணும்பா. நீங்க என் மேல வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொண்டு உங்க சித்தம் செய்கிறவளா இருக்கணும்பா. ஒவ்வொருத்தரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, என்னுடைய நினைவெல்லாம், என்னுடைய ஏக்கமெல்லாம், என்னுடைய வாஞ்சையெல்லாம் நீங்க ஒருவர் தானப்பா. அவர் பாதத்தில் காத்திருப்பாயானால், அவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருப்பாயானால், அவரோடு கூட நடந்த ஏனோக்கை போல உன்னையும் நடக்க அவர் கிருபை செய்வாரே. அவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருப்பேன்னு சொல்லுவீங்களா? உங்க பாதத்தில் நான் அமர்ந்திருப்பேன்பா, ஒவ்வொரு நாளும் காத்திருப்பேன்பா, ஒவ்வொரு நாளும் காத்திருப்பேன்பா. Jesus, hallelujah. வலது கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன், கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன், மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன், கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன், மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே, மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. தாய் என்பேன், தகப்பன் என்பேன், தானி மாயிலே என் துணை என்பேன், சிநேகிதரே சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே, தாய் என்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா?
சொல்லுவோமா? வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. உம்மோடு நான் நடக்கணும். எத்தனை பேர் சொல்ல தயாரா இருக்கிறீங்க? உங்க கரம் பிடிச்சு நான் நடக்கணும்பா. உம்மை விட்டு, உங்க பிரசன்னத்தை விட்டு ஒரு நிமிடம் கூட நான் தூரம் போய் விடக்கூடாதுப்பா. சொல்லுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு செகண்ட் கூட உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் பிரிந்து போய் விடக்கூடாது ராஜா. உங்க பிரசன்னத்திலேயே இருக்கணுமே. ஒரு தாய் சின்ன குழந்தையை எப்படி அணைத்து கொண்டு இருக்கிறதோ அப்படி அப்பா நீங்க என்ன அணைத்து கொண்டு இருக்கணுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல வாழுகிற நமக்கு அவருடைய அரவணைப்பு இல்லைன்னா, அவர் நம்மோட கூட இல்லைன்னா, நம்ம என்றைக்கோ அவரை விட்டு தூரம் போயிருப்போமே. இம்மட்டும் நடத்தி வந்த தெய்வம் அவர் தானே. இம்மட்டும் நம்மை அவர் தானே நடத்தி வந்தார். கைவிடாம நடத்தி வந்தாரு. தன்னுடைய கண்ணின் இமையை மணியை போல் அவர் நம்மை பாதுகாத்தாரு. அவருடைய உள்ளங்கரங்களை உன்னை பொறித்து கொண்டு இன்றைக்கு வரையும் அவரை பாதுகாத்து வருகிறாரு. ஆமென். அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. எத்தனையோ முறை நீ அவரை விட்டு மீண்டும் மீண்டும் தூரம் போனாலும் ஆமென், அந்த தாயின் அன்பு, அந்த தகப்பனின் அன்பு, உன்னை விட்டு மாறாத அந்த அன்பு உன்னை அணைத்து கொண்டு இருக்கிறதே. உனக்காய் அவர் பிதாவோடு பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். என் மகள் இன்னும் என்கிட்ட வேணும், என் மகளை பிரிச்சிடாதீங்கப்பா, என் மகனை பிரிச்சிடாதீங்கப்பா. அப்படியே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. உனக்காய் எனக்காய் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினதுதானே. ஆமென் ஆமென். முழு உள்ளத்தோடு சொல்லுவோமா? முழு உள்ளத்தோடு சொல்லுவோமா? எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. நான் உங்க பாதத்துல காத்திருப்பேன்ப்பா, நான் உங்க பாதத்துல காத்திருப்பேன் ராஜா. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழைக்காக எல்லாரும் சென்று சொல்லுவோமா? பயிர் போல காத்திருப்பேன்பா, பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என்னை முழுவதும் நீங்க நினைக்கணும்பா, நினைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, உம்மோடு நான் நடக்கணும். சபை சென்று சொல்லுவோமா? உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே.
லிகரந்தி அந்தர ஷதரதிரதலரபலரபாம். நம்மை கரம் பிடித்து நடத்தி வருகிற தெய்வத்துக்கு கரங்களை தட்டி நம்ம ஆராதனை செலுத்துவோமா? இம்மட்டும் நடத்தி வந்த எபனேசர், இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த இம்மானுவேலர், இனியும் அவர் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறாரே. இந்த 6வது மாதத்திலேயும் இந்த ஜூன் மாதத்திலேயும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து அது வழி நடத்தி கொண்டே இருக்குமே. அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர் நம்மோட கூட இருந்து வழி நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க, அவருடைய பாதத்தில் மாத்திரம் காத்திருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா ஜீசஸ் ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த பகல் வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க நீங்க செய்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. எங்களை விட்டு விலகாத தெய்வம் அப்பா. உங்க பாதத்தில் நாங்கள் காத்திருக்க ஒவ்வொரு நாளும் கிருபை செய்யுங்க. தொடர்ந்துள்ள மீதியுள்ள பகுதிகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நீங்க கிரியை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தோடும் நீங்க அசைவாடும்படியாய், நீங்க கிரியை செய்யும்படியாய் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வந்த ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாதப்பா, வந்த ஒருவரும் வெறுமையாய் போய்விடக்கூடாது ராஜா. ஒரு நிறைவான அபிஷேகத்தோடு, ஒரு நிறைவான வார்த்தைகளோடு திரும்பி செல்ல கிருபை செய்யுங்கப்பா. உங்க வார்த்தைகளை சுமந்து செல்லுகிற பிள்ளைகளாய் போகணும்பா. தங்கள் இருதயத்திலே சுமந்து சென்று அதன்படி நடக்க எங்க பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். एक बार फिर आप सभी को प्रभु यीशु के नाम से बधाई देके स्वागत करता हूं। கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். परमेश्वर भला है, इसके लिए परमेश्वर की स्तुति करता हूं। ஆமென். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் வந்ததான பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் பரிகாரம் செய்தார். एजेकिया राजा के जीवन में आई जो परेशानी थी उसके लिए परमेश्वर ने एक उपहार किया। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, वचन साफ कहता है, ஆமென். ஆண்டவர் ஒரு நாள் ஏசாயா தீர்க்கதரிசியை அவனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். परमेश्वर एसाया भविष्यद्वक्ता को एक दिन उसके घर पर भेजते गए। ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், एसाया भविष्यद्वक्ता आकर कहता है, உம்முடைய மரண நாள் நெருங்கி வருகிறது. आपका मृत्यु का दिन समीप है। வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்யும். घर के काम को आप ठीक कर लीजिए। அப்பொழுது तब எசேக்கியா ராஜா தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். तो एजेकिया राजा परमेश्वर के सम्मुख आंसुओं के साथ प्रार्थना किया। ஆண்டவரை பார்த்து அவர் சொன்னாரு, परमेश्वर को देखकर वो कहे, ஆ கர்த்தாவே, प्रभु உமக்கு முன்பதாக आपके सामने உண்மையும் மன உத்தமமாய் இதுவரைக்கும் நான் வாழ்ந்து வந்தேன் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. सच्चाई से और मन की खराई से जीवन जिया हूं करके बात आपको पता है। உமது பார்வைக்கு நான் நலமானதை நான் இதுவரைக்கும் செய்திருக்கிறேன். आपकी दृष्टि नजरों में भले कामों को मैंने किया है। என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். मुझे याद कर लो करके वो प्रार्थना அவர் की। ஜெபத்தை முடித்த உடனே மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. वो प्रार्थना समाप्त करने के बाद एसाया भविष्यद्वक्ता के लिए फिर से परमेश्वर का वचन मिला। ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் மறுபடியும் அனுப்பினார். एसाया भविष्यद्वक्ता को परमेश्वर फिर से भेजे। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहे, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, मेरी प्रजा के अधिपति एजेकिया को देखकर, இவன் உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், तेरा पिता दाऊद का परमेश्वर क्या कहता है, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், तेरे विनती को सुना உன் हूँ, கண்ணீரை கண்டேன், तेरे आंसुओं को देखा हूँ, நான் உன்னை குணமாக்குவேன், मैं तुझे चंगा करूंगा, 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். तीसरे दिन तू परमेश्वर के भवन में जाएगा। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान கர்த்தர் दीजिए। எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கான காரணம் என்ன? परमेश्वर एजेकिया का प्रार्थना सुनने का कारण क्या அவன் है? கண்ணீரை கண்டு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்து 15 வருடங்கள் கூட்டி கொடுப்பதற்கான காரணம் என்ன? उसके आंसू को देखकर उसके जीवन में 15 साल बढ़ा के देने का कारण क्या है? அவனுக்கு நன்மை உண்டாக காரணம் என்ன என்பதை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். उसकी भलाई होने का कारण क्या, इसी विषय में परमेश्वर बातें करते आ रहे हैं। ஒன்றாவது, पहला, அவன் தைரியமாய் தேவ சமூகத்தில் நிற்கிறான். वो धैर्य के साथ परमेश्वर के सामने खड़ा है। நான் ஆண்டவருக்கு முன்பதாக இதுவரைக்கும் நேர்மையாய் வாழ்ந்திருக்கிறேன். मैं परमेश्वर के सामने अभी तक ईमानदारी का जीवन जिया हूँ। ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, போய் परमेश्वर से जाकर कहते உமக்கு हैं, முன்பதாக आपके सामने உத்தமமாய் खराई से, உண்மையாய்
सच्चाई से நீர் விரும்பினபடி வாழ்ந்திருக்கிறேன். आप जैसा चाहते हो वैसे जिया हूँ. கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. परमेश्वर के सामने रुक सके ऐसा उनका जीवन था. ஆகவே தான் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். इसीलिए परमेश्वर की प्रार्थना को सुने. தேவன் அவனுடைய கண்ணீரை துடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. उसके आंसू को पोंछे करके वचन कहता है. இரண்டாவது, दूसरा, அவன் மன உத்தமமாய் நடந்தான். वो मन की खराई उत्तमता से चला. மனம் உத்தமம் என்று சொல்லக்கூடியது मन की उत्तमता मतलब தன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் உண்மை உள்ள வாழ்க்கை. उसके जीवन के सारे क्षेत्र सारे हिस्से में उत्तम जीवन. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். ऐसा जीवन जिया. அதனால தான் ஜெபித்த உடனே பதில் கிடைத்தது. इसीलिए प्रार्थना करते तुरंत जवाब मिला. மூன்றாவது, கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினார். तीसरा, पिछले हफ्ते परमेश्वर से बात किए. பிரச்சனைகள் வந்தபோது जब परेशानी आई அவன் ஆலயத்தில் போய் वो परमेश्वर के भवन में தன் जाकर பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பதாக விரித்து வைத்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். उसके लिए आई सारी परेशानी को परमेश्वर के सामने बिछाकर प्रार्थना किया. அந்த வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. वो वचन इस प्रकार लिखा है. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு एजेकिया अपने प्रधानों से वो चिट्ठी लेकर पढ़ने के बाद அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் वो परमेश्वर के भवन में அதை जाकर கர்த்தருக்கு முன்பதாக விரித்து उसे परमेश्वर के सामने फैलाकर உன் பிரச்சனைகளை தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு முன்பதாக விரித்து வைத்து ஜெபிக்கும் அனுபவம் உனக்கு உண்டாகுமானால் உன் கண்ணீரை ஆண்டவர் காண்பார், உன் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். तेरे परेशानी के समय तू उसे आकर परमेश्वर के सामने उसे बिछाकर तू प्रार्थना करेगा तो परमेश्वर तेरे प्रार्थना को सुनेंगे, तेरे आंसू को देखेंगे. ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு பதில் உண்டாகும். परमेश्वर के भवन में आके जो प्रार्थना करेंगे उनको जवाब मिलेगा. कारण கடந்த வாரம் நம்மோடு பேசினார் ஆண்டவர். पिछले हफ्ते परमेश्वर से बात की. ஆலயத்தில் அவருடைய மேகம் இருக்கிறது. इस भवन में उनका बादल गए. ஆலயத்தில் கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. इस कलीसिया इस चर्च में उनका रहने का स्थान गए. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் இருக்கிறது. परमेश्वर की महिमा परमेश्वर के भवन में गए. ஆண்டவர் சாலமோனோடு வாக்கு பண்ணியிருக்கிறார். परमेश्वर सुलेमान से वादा किए. இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் செவிகள் கேட்கிறவைகளாகவும் என் கண்கள் திறந்தவைகளாகவும் இருக்கிறது. इस भवन से परमेश्वर ने वादा कि इस भवन से जो भी प्रार्थना की जाएगी उसे सुनने के लिए मेरे कान खुले और उसे देखने के लिए मेरे आंखें लगी हुई है. ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு விடுதலைகள் உண்டு என்பதை குறித்து ஆண்டவர் பேசினார். कलीसिया परमेश्वर के भवन में जो आके प्रार्थना करेंगे उनसे छुड़ाएंगे कर परमेश्वर बात की. இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய காரியம் इस हफ्ते परमेश्वर से बात करने वाला विषय 2 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனம். दूसरे राजाओं का पुस्तक 19वें अध्याय का दूसरा वचन. அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் और उस एलियाकीम के जो राजघराने के काम पर था சம்பிரதாய செப்பனாவையும் और शेबना मंत्री को ஆசாரியனின் மூப்பரையும் और याजकों के पुरनियों को ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி இடத்துக்கு ரெட்டுடுத்தி கொண்டவர்களாய் அனுப்பினார். इन सबको टाटोड़े हुए आमोस के पुत्र यशायाह भविष्यद्वक्ता के पास भेज दिया. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. எசேக்கியா ராஜாவுக்கு பிரச்சனை வந்தபோது हिजकिय्याह राजा के लिए जब परेशानी आई, என்ன பிரச்சனை வந்துச்சு? कौन सी परेशानी आई? அசீரியா ராஜா अशुर राजा ஏமன் ஸ்தோத்திரம் ஏமன் ஒரு பெரிய படையோடு வந்து நிற்கிறார். एक बड़ी सेना के साथ आकर खड़ा है. அல்லேலூயா. हालेलुया. கிட்டத்தட்ட लगभग ஏமன் ஸ்தோத்திரம் 1,85,000 பேரோடு வந்து நின்று கொண்டிருக்கிறார். लगभग 1,85,000 सैनिकों के साथ आकर खड़ा है. அவன் அங்கிருந்து சவால் விடுகிறான். अब वहां से वो चुनौती कर रहा है. எசேக்கியா ராஜாவே, हिजकिय्याह राजा, யூதாவின் ஜனங்களே, எருசலேம் குடிகளே, यहूदी लोगों और यरूशलेम के निवासियों, என் கைக்கு உங்களை தப்புவிக்க யாரும் இல்லை. मेरे हाथों से तुम्हें कोई नहीं बचाने वाला. உங்களை சுற்றிலும் இருக்கிற எந்த ராஜாவும் எனக்கு முன்பே நின்றதில்லை. तुम्हें घेर के जितने भी राजा है वो मेरे सामने रुक नहीं सके. அவர்கள் தெய்வங்களை எல்லாம் அழித்து அந்த தேசத்தை நான் பிடித்து விட்டேன். उनके देश को, उनके देवता को नाश करके उन देश को पकड़ लिया मैंने. இப்பொழுது अभी உங்கள் தெய்வமும் உங்களை காப்பாற்ற முடியாது. तुम्हारा परमेश्वर भी तुम्हें बचा नहीं सकता. உங்கள் ராஜாவும் உங்களை காப்பாற்ற
காப்பாற்ற முடியாது. तुम्हारा राजा भी तुम्हें नहीं बचा सकता. சவால் விட்டு கொண்டிருக்கிறார். ऐसे आके वो सवाल चुनौती दे रहा है. அசீரிய ராஜா ஒரு கடிதத்தை எழுதி अशूर का राजा एक चिट्ठी लिखकर எசேக்கியா ராஜாவுக்கு அனுப்புகிறார். हिजकिय्याह राजा के पास भेजता है. இவன் இந்த கடிதத்தை வாங்கின உடனேயே इस चिट्ठी को लेते ही முதலாவது அவன் ஆலயத்திற்குள் போய் விரித்து வைத்து ஜெபம் பண்ணினான். पहले उसे ले जाकर परमेश्वर के भवन में फैलाकर प्रार्थना किया. இரண்டாவது என்ன செய்கிறான்? दूसरा क्या करता है? அரண்மனை விசாரிப்புக்காரன் இருக்கிறான். 19வது அதிகாரம் 2வது வசனம். देखो 19वें अध्याय के दूसरे चरण में जो राजघराने के काम पर था, அவனுடைய பெயர் எலியாக்கிம். उसका नाम एलियाकीम. அவனை கூப்பிட்டான். उसको पुकारा. சம்பிரதியாய் இருக்கிற செப்பனாவையும் கூப்பிட்டான். और शेबना मंत्री को भी बुलाया. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களில் மூப்பர்கள் யாரோ அவர்களை கூப்பிட்டான். और याजकों के काम करने में जो पुण्य थे उन्हें बुलाया. அவர்களை उन्हें தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவிடத்திற்கு அனுப்பினார். उन्हें भविष्यद्वक्ता जो यशायाह है उसके पास भेज दिया. எதற்காக அனுப்பினான்? किसके लिए भेजा? என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கிறது. मेरे जीवन में ऐसा एक संकट है. இந்த தேசத்தை அழிக்கும்படியாக அசீரிய ராஜா படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். इस देश को नाश करने के लिए अशूर का राजा अपनी सेना को लेकर आया है. இந்த காரியத்தை குறித்து விசாரிக்கும்படியாக அனுப்பினார். उस कार्य के बारे में पूछने के लिए भेजा. இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? इस कार्य में मुझे क्या करना है? கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? परमेश्वर क्या करने वाले हैं? ஹalleluya. हालेलुया. ஏமன் யூதாவின் ஜனங்களை விடவும் அசீரியாவிடத்திலிருந்தான சேனை பெரிது. यहूदी लोगों से जो अशूर के देश की जो सेना थी वो बड़ी थी. அவர்களுக்கு முன்பதாய் நிற்க முடியாது. उनके सामने ये रुक नहीं सकते. என்ன செய்வது? क्या करे? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியிடத்துக்கு தன் ஆட்களை அனுப்புகிறார். परमेश्वर से क्या करे इसे पूछने के लिए यशायाह भविष्यद्वक्ता के पास अपने लोगों को भेजता है. கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் கேட்கிறார். यशायाह भविष्यद्वक्ता परमेश्वर से पूछता है. 19வது அதிகாரம் 20 முதல் 28 வசனங்களிலே 19वें अध्याय के 20 से लेकर 28 वचन तक கர்த்தர் அந்த ஸ்தோத்திரம் காரியத்துக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் பதில் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. परमेश्वर उसने जो कार्य पूछा उसके लिए यशायाह भविष्यद्वक्ता से जवाब देते उसे देख सकते हैं. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. यशायाह भविष्यद्वक्ता के पास परमेश्वर का वचन पहुंचा. 20வது வசனம் சொல்கிறது, 20वां वचन कहता है, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், इस्राएल का परमेश्वर यहोवा यूं कहता है, அசீரியா ராஜாவாகிய சனகரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். जो प्रार्थना तूने अशूर के राजा सनहेरीब के विषय मुझसे की उसे मैंने सुना है. ஹalleluya. हालेलुया. அசீரியா ராஜா கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். अब अशूर का राजा तो जो एकदम चीर करा रहा है எல்லாத்தையும் சத்தியநாஷ் பண்ணிடுவேன்றான். और कहता है मैं तो सबको सत्यानाश कर दूंगा. எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். हिजकिय्याह राजा परमेश्वर को देख के प्रार्थना कर रहा है. எசேக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசி இடத்தில் விசாரிப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறார். हिजकिय्याह राजा यशायाह भविष्यद्वक्ता से पूछने के लिए लोगों को भेज दिया. கர்த்தருடைய முதல் பதில் என்ன? परमेश्वर का पहला जवाब क्या है? எசேக்கியா ராஜாவின் நிமித்தம் हिजकिय्याह राजा के निमित्त நீ என்னிடத்தில் तू मुझसे என்ன விண்ணப்பம் பண்ணினியோ जो प्रार्थना किया அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். उस प्रार्थना को मैंने सुनी है. ஹalleluya. हालेलुया. நம்ம விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களா? हमारे प्रार्थना को सुनने वाला ताली बजाकर उसकी महिमा कीजिए ना. எதற்காக ஜெபிக்கிறோமோ जिसके लिए हम प्रार्थना करते हैं அதற்கான பதிலை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். उसके लिए जवाब परमेश्वर हमें देंगे. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவன். हमारा परमेश्वर सुनता है. எந்த காரியத்துக்காக கேட்கறியோ जिस कार्य के लिए तू मांगता है அதுக்கான பதில் உனக்கு நிச்சயம் வரும். उसके लिए जवाब तेरे लिए जरूर आएगा. விசுவாசம் இருக்கா? विश्वास है क्या? விசுவாசம் இருக்கா? विश्वास है क्या? ஹalleluya. हालेलुया. கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் விடுவதே இல்லை. परमेश्वर हमारी प्रार्थनाओं का जवाब दिए बिना नहीं छोड़ेंगे. ஹalleluya. हालेलुया. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. அடுத்து ஆண்டவர் பேசுகிறார். अगला परमेश्वर कह रहे அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, उसके विषय में जो परमेश्वर ने कहा, சீயோன் குமாரத்தியே. सिय्योन की कुमारी. அப்படினா யாரு? ऐसा कौन है? யூதா ஜனங்கள். यहूदी लोग ஏமன் உன்னை இகழ்ந்து तेरे ऊपर जो के तुच्छ உன்னை जानेगी, பரியாசம் பண்ணுகிறாள். तुझे टट्टे में उड़ाती है. எருசலேம் குமாரத்தி यरूशलेम की पुत्री உன் பலமன் தலையை துலுக்குகிறாள். तुझ पर सिर हिलाती है. ஏமன் யாரை நிந்தித்து தூஷித்தாய்? तू किसकी नाम धराई और निंदा की? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? और किसके विरुद्ध तेरे तब बड़ा बोल बोला? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக வல்லவா? तू इस्राएल के पवित्र के विरुद्ध तूने किया உன் है. கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். तूने घमंड के साथ अपने आंखें को उठाई. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆமென்.
ஆமென். ஆமென். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. अच्छे से ध्यान दीजिए इस वचन पर। அசீரியா ராஜா अश्शूर का राजा வந்து இகழ்ந்து பேசினது यहाँ पर आके जो निंदा नामधराई की बातें की யூதாவின் ஜனங்களை, यहूदी लोगों को, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். वो परमेश्वर के बच्चे। ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? परमेश्वर क्या कह रहे? யாரை தூஷித்தாய்? किसकी निंदा किया? அவர்கள் தூஷித்தது ஜனங்களை, वे तो निंदा के थे लोगों को, தேவ ஜனத்தை. परमेश्वर के लोगों को। கர்த்தர் கேட்கிறாரு, परमेश्वर पूछ நீ रहे யாரை தூஷிச்ச? वे तो किसकी निंदा किया? யாருக்கு விரோதமா சத்தத்தை உயர்த்தின? किसके विरुद्ध आवाज उठाया? இஸ்ரவேலின் தேவனுக்கு, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா? क्या इस्राएल के पवित्र के विरोध नहीं? ஆமென். आमीन। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान மறுபடியும் दीजिए। சொல்கிறேன், दोबारा कहता हूँ, அசீரியன் இகழ்ந்தது யூதாவின் ஜனங்களை. अश्शूर के लोग निंदा के यहूदी लोगों की। கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर कह நீ रहे எனக்கு விரோதமா பேசின அப்படின்றார். तूने मेरे विरुद्ध बातें की कर कर। தேவ பிள்ளையே, परमेश्वर के बच्चे, உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம், तेरे खिलाफ जो हथियार அது उठेगी கர்த்தருக்கு விரோதமா எழும்பும் ஆயுதமாக கணக்கில் வைக்கப்படும். वो परमेश्वर के खिलाफ उठने वाले हथियार एक करके वो हिसाब में जानी जाएगी। தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் பேசும் பேச்சுக்கள், परमेश्वर के बच्चों की विरुद्ध जो बातें बोली जाती है, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதம், அவன் கர்த்தருக்கு விரோதமாய் பேசும் பேச்சாகவே கருதப்படும். वो बात परमेश्वर के विरुद्ध में की गई करके जानी जाएगी। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உன்னையும் என்னையும் எப்படி வைத்திருக்கிறார்? परमेश्वर तुझे और मुझे कैसा रखेगा? அவருடைய கண்மணியாகவே வைத்திருக்கிறார். उनकी आंखों की पुतली की नाई रखेगा। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு விரோதமா ஒருத்தன் பேசிட்டான்னா, अरे मेरे खिलाफ एक ने बात किया है तो கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? परमेश्वर क्या कहते पता है क्या? உனக்கு விரோதமா இல்லப்பா, अरे वो तेरे खिलाफ அவன் नहीं, எனக்கு விரோதமா தான் பேசினான். वो मेरे खिलाफ बातें किया है। ஆமென். आमीन। நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் எவ்வளவு விசேஷமானவர்களாய் இருக்கிறோம். तो देखिए जरा आप और मैं परमेश्वर की दृष्टि में कितने विशेष है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। விளங்குச்சா? समझे क्या? நம்ம என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते? நான் ஆண்டவர் ஆராதிக்கிறது எதுக்கு? मैं परमेश्वर की आराधना करता हूँ किसके लिए? கோழி முட்டை ஆண்டவர் அழகா சொல்றாரு பாரு. हे मुर्गी के अंडे परमेश्वर कितना सुंदर तरीके से कह रहे। ஆமென். आमीन। உனக்கு விரோதமா பேசினானா? இல்ல. तेरे खिलाफ बात किया कि नहीं? யூதா ஜனமே உனக்கு விரோதமா தான் அவன் பேசினான் பாத்துக்க. देख यहूदी लोगों आपके खिलाफ ही उसने बात किया, ஆனா அது என் கணக்கில் எப்படி இருக்கிறது? लेकिन वो मेरे हिसाब में कैसा है? எனக்கு விரோதமாய் பேசி இருக்கிறார். वो मेरे खिलाफ बातें किया है। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। சத்தமா ஹalleluya சொல்லுவோம். जोर से हालेलुया बोलेंगे। ஹalleluya. हालेलुया। உன் நாமன் சானாதிபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து 23வது வசனம். हाँ 30वां वचन। உன் ரதங்களின் திரளினாலே तेरे रथों की बहुतायत से மலைகளின் கொடுமுடிக்கும் चोटियों पर லீபனோனின் சிகரங்களுக்கு வந்து ஏறினே. लेबनोन के बीच तक चढ़ाया அதன் हूँ உயரமான கேதுரு மரங்களை உச்சிதமான தேவதாதி விருட்சங்களை வெட்டி और उससे ऊंचे ऊंचे देवदारों और उसके ऊंचे सनवरों को काट डाला அதன் கடையாந்தரன் வரட்டும் அதன் செழுமை வனமட்டும் வருவேன் என்று और कहा कि उसके कोने तक सबसे ऊंचे ठिकाने तक आऊंगा நான் करके। அந்நிய தேசத்தில் கிணறு விட்டு தண்ணீர் குடித்தேன். मैंने तो अन्य देश प्रदेश के देश में कुआं खोद के पानी पिया என் உள்ளம் கால்களினால் அரணிப்பான இடங்களில் அகழிகளை எல்லாம் வரள பண்ணினேன் என்று சொன்னார். और मिस्र की नहरों में पांव धरते ही उन्हें सुखा डालूंगा करके कहा। நேரம் இல்ல, வேகமா முன்னால போறேன். समय नहीं, जल्दी से आगे बढ़ता हूँ। ஆமென். ஆமென்। 28வது வசனம். 28वां वचन। நீ எனக்கு விரோதமாய் கொத்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் तूने इस कारण की मुझ पर क्रोध भड़काता हुआ आया நான் என் துரட்டை உன் மூக்கிலும் और तेरे नाक में अपनी नकेल என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு और मेरे लगाम को तेरे मुंह में डालकर நீ வந்த வழியே உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்கிறார். जिस मार्ग से तू आया उसी से तुझे लौटा दूंगा करके उससे कहे। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। நல்ல கைகளை உயர்த்தி हाथ उठाकर ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. परमेश्वर क्या कह रहे? எப்பா ए भाई நீ யூதா ஜனத்துக்கு விரோதமா தான் பேசின. तू तो यहूदी लोग के खिलाफ என் बातें किया, கணக்கில் அது என்னை குறித்து பேசுறது போல இருக்கு. लेकिन मेरे हिसाब में मेरे खिलाफ तू बातें किया जैसा है। நீ என்ன சொல்ற? வீரியம் பேசுற. तू क्या कहते है? वीरता की बातें। அசீரியா ராஜாவே अश्शूर राजा நீ வீரியம் பேசுற. तू वीरता की बात कहता है। நீ நான் யாரு? मैं कौन हूँ? அந்நிய தேசத்துல கிணறு வெட்டி நான் தண்ணி குடிச்சேன். अरे मैं तो अन्य देश में कुआं खोद के पानी पिया, அவங்க மரங்களை எல்லாம் வெட்டிட்டேன். उनके पेड़ों को काट डाला, அவங்க நீர் துறவுகளை எல்லாம் அடைச்சு போட்டேன். उनके कुएं जल के सोते को बंद कर डाला। அப்படின்னு வீரியம் பேசிட்டு இருக்கற. ऐसे तो वीरता की बातें बोल रहा है। கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்கிறார். परमेश्वर ईसाया भविष्य
भविष्यवक्ता के द्वारा कहते कि எசேக்கியா ராஜாவிடத்திலே சொல்லு, हिजकिय्याह राजा से तू बोल, ஏமன் அசீரியா ராஜா अश्शूर का राजा அவனுக்கு விரோதமாய் நான் செயல்படுவேன். उसके खिलाफ मैं कार्य करूंगा. ஹalleluya. हालेलुया. நான் ஒரு துரட்டை அவன் மூக்கில போடுவேன். मैं एक नकेल को उसके नाक पर डालूंगा. துரடுன்னா என்னன்னு தெரியுமா? नकेल मतलब क्या है पता है क्या? ஒரு பெரிய கம்பா இருக்கும், एक बड़ा एक छड़ी, அதுல ஒரு மெட்டல் பீஸ் இப்படி வளைஞ்சிருக்கும். பாத்திருக்கீங்களா? ஊர்ல உங்களுக்கு எல்லாம் விளக்கம் ரொம்ப சொல்ல வேண்டியது இருக்கு. उसके कोने पे एक लोहे का एक ऐसा जो होता है कोने का, वो गांव में तो आपको बताना पड़ेगा. மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் படிக்கிறதுக்கு देखो आम तोड़ने के लिए और सिंग तोड़ने के लिए ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कह रहे எசேக்கியா ராஜாவே நீ பயப்படாத, हिजकिय्याह राजा तो डर मत, தீர்க்கதரிசியை தேடி வந்த இல்ல, तू भविष्यवक्ता को ढूंढ कर आया ना, என்னை ஆலயத்தில் தேடினாய் அல்ல, तुम मुझे परमेश्वर के भवन में ढूंढा ना. உனக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கிற அசீரியா ராஜாவுடைய மூக்கில துரட போட்டு இழுக்க போறேன். तेरे खिलाफ जो उठा अश्शूर के राजा के नाक में नकेल डालकर खींचूंगा. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? என்ன போடுவாரு? क्या डालेंगे? பக்கத்துல கையை பிடிச்சுங்க, துரட போட்டுவார். யாருக்கு? உன் எதிரிக்கு. ஆமென். आमीन. नकेल डाल देंगे. நக்கேல் डाल देंगे. நல்லா இருக்கு. किसके लिए? किसके लिए? आपके शत्रु के लिए. आपकी शत्रु के लिए. हालेलुया. 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 ஆமென். आमीन. ஆமென். आमीन. ஆமென். आमीन. அவன் வந்த வழியா போயிடுவான். अरे जिस रास्ते से उसी से चले जाएगा. வந்த வழியா திரும்பி போயிடுவான். जिस मार्ग से उसी से वो चले जाएगा. அது மட்டும் இல்ல, उतना ही नहीं, அவருடைய சேனைகளை முழுவதும் அழித்து போடுவேன். उसकी पूरी सेना को नाश करूंगा. हालेलुया சொல்லுங்களா? हालेलुया बोलिए ना. हालेलुया சொல்லுங்க. हालेलुया बोलिए. நடை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தையை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். आज परमेश्वर से बात करने वचन को फिर से याद दिलाता हूं. பிரச்சனை வந்த உடனே परेशानी आतेगी, எசேக்கியா ராஜா हिजकिय्याह राजा நிருபத்தை வாங்கிக் கொண்டு उस चिट्ठी को लेकर ஆலயத்தில் போய் விரித்து வைத்து ஜெபம் பண்ணினார். कलीसिया भवन में जाकर उसे फैला के प्रार्थना किया. அடுத்தபடி என்ன செய்கிறான்? अगला क्या करता है? பிரச்சனை வந்த உடனே परेशानी आतेगी, தீர்க்கதரிசியிடத்தில் போய் भविष्यवक्ता के पास जाकर கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பதை அவன் விசாரிக்கிறான். परमेश्वर का वचन क्या है करके पूछता है. அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे. அல்லேலூயா. हालेलुया. நடை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஏன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவன் நாடினார்? क्यों वो परमेश्वर के भविष्यवक्ता के पीछे गया? யூதாவின் ராஜா यहूदा का राजा ராஜாவானவுடன் முதல் செய்த காரியம் என்ன? राजा बनते ही पहला काम उसने क्या किया? 18வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, 18वें अध्याय का दूसरा वचन कहता है அவன் 25 வயதில் ராஜாவாகிறான். वो 25 साल के उम्र में वो राजा बनता है. அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है அவன் கர்த்தருக்கு அவன் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். वो परमेश्वर की दृष्टि में जो ठीक है उसे किया. அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है அவன் ராஜாவானவுடன் முதல் செய்த காரியம், वो राजा बनते ही जो पहला काम उसने किया, மேடைகளை அகற்றினான். वो लाठों को तोड़ दिया. விக்கிரகத்தின் மேடைகளை அவன் அகற்றினான். मूर्तियों की लाठों को तोड़ डाला. அல்லேலூயா. हालेलुया. விக்கிரக தோப்புகளை வெட்டினான். और जो मूर्तियां जो जो मूर्तियां की लाठें थे उसे काट दिया. மோசே பண்ணி வைத்திருந்ததான வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார். और मूसा के बना के रखे हुए पीतल के सांप को तोड़ दिया. காரணம் என்ன? कारण क्या? அதுவரைக்கும் அவர்கள் யூதா ஜனங்கள் அதற்கு தூபம் காட்டி வணங்கி கொண்டு வந்தார்கள். तभी तक यहूदी लोग उसके लिए धूप जलाते थे. ஆமென். आमीन. இப்ப முதல்ல வந்தவுடன் என்ன செய்றாரு? तो देखिए पहला आते वो क्या कर रहा है? இதுவரைக்கும் अभी तक அவருடைய முற்பிதாக்கள் उसके पूर्वज எவைகளை தெய்வம் என்று வணங்கி கொண்டிருந்தாங்களோ, जिसे देवता करके दंडवत कर रहे थे, எவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, जिसको मुख्यता देते थे, எவைகள் மேல் நம்பிக்கை வைத்தார்களோ, जिस पे भरोसा रखे थे, அவைகளை எல்லாம் அழிச்சிட்டான். उन सबको नाश किया. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. ஆமென். आमीन. ஏமன் ஸ்தோத்திரம். அங்கிருந்துதான वहां पर பூஜாரிகள், जो पुजारी थे, குறி சொல்லக்கூடியவர்கள், जो बावी खेते थे, ஜோசியக்காரர்கள், जो ज्योतिष थे, அத்தனை பேரையும் அழிச்சிட்டான். सभी को नाश किया. அல்லேலூயா. हालेलुया. இப்ப மீதி யார் தான் இருக்கறா? हम बचे हुए कौन है? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். परमेश्वर के भविष्यवक्ता. அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்ப அவருடைய நம்பிக்கை என்ன? अब उसका भरोसा क्या है? முற்பிதாக்கள் நம்பின நம்பிக்கை அல்ல, उसके पूर्वज जो भरोसा के वो नहीं, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மேல் நம்பிக்கை, परमेश्वर के भविष्यवक्ताओं के ऊपर भरोसा, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை. परमेश्वर के वचनों के ऊपर भरोसा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அவன் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மேலும். उसका पूरा भरोसा परमेश्वर पर, परमेश्वर के वचन पर, परमेश्वर के भविष्यवक्ताओं के ऊपर. ஆகவே தான்
इसीलिए பிரச்சனை வந்த உடனே தேவனை தேடுகிறார். परेशानी आते ही परमेश्वर को खोजता है. பிரச்சனை வந்த உடனே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை தேடுகிறார். परेशानी आते ही परमेश्वर के भविष्यद्वक्ता को ढूंढता है. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், यीशु को अपनाए परमेश्वर के बच्चों, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு यीशु को अपनाने से पहले பின்பற்றினதான மூட நம்பிக்கைகளை அழிக்கணும். उसके पहले पीछा के जो अंधविश्वास थे उसे नाश करना है. என்ன செய்யணும்? क्या करना है? ஆமென். बोलिए அல்லேலூயா. हालेलुया. இதுக்கு முன்னால பண்ண மூட நம்பிக்கை इससे पहले जो अंधविश्वास के काम तुमने जो किए அத்தனையும் அழிச்சிடணும். उन सबको नाश करना है. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு यीशु को अपनाने से पहले ஏமன் நாம் சேவித்து வந்தவைகள் हम जिसकी सेवा करते आ रहे थे அது நம்ம வீட்டிலேயும் இருக்க கூடாது, நம்முடைய இருதயத்திலேயும் இருக்க கூடாது. वो हमारे घर पे भी नहीं रहना चाहिए, हमारे हृदय में भी नहीं रहना चाहिए. ஆமென். आमीन. சிலர் வீட்ல இருந்தெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. कुछ लोग घर पे से तो उठा के फेंक देते, ஆனா இருதயத்திலிருந்து தூக்கி போட முடியாது. लेकिन हृदय से उठा के नहीं फेंकते. இத்தனை வருஷம் इतना साल இதுல தான் இருந்தோம், इसी में तो थे, பின்ன என்ன மண்ணாங்கட்டிக்கு இங்க வந்த? फिर क्या मिट्टी तो यहाँ पर आया? இது நல்லதுன்னு தானே இங்க வந்த? ये अच्छाई करके तो यहाँ पर आया ना. ஆமென். आमीन. சரிதானே? सच है ना? ஆமென். आमीन. இதுதானே நல்ல வழின்னு தெரிஞ்சு தானே வந்த? ये सही रास्ता है, सच्चा रास्ता है, इसलिए तो यहाँ இதுதானே पर आया. ரட்சிப்புன்னு தெரிஞ்சு வந்த? यही उद्धार करके तो यहाँ आया ना. ஆமென். आमीन. இதுதானே பரலோகம் போகும் கொண்டு போகும்னு நம்பி வந்த? यही तुझे स्वर्ग ले जाएगा करके भरोसा करके आया ना. இதுதானே சமாதானம் நம்பி வந்த? यही शांति देता है करके भरोसा करके आया இதுதானே ना. விடுதலைன்னு நம்பி வந்த? यही छुटकारा करके भरोसा करके आया ना. ஆமென். आमीन. அப்புறம் என்ன ஒரு ஓரத்துல அதை வச்சுக்கிட்டு பால் ஊட்டி கொடுத்துட்டு இருக்கு, பால் ஊட்டுறது. फिर क्यों उसे कोने में रख के दूध पिलाना? சிலர் என்ன யோசிக்காங்க, எதுக்காவது உதவும். कुछ लोग क्या सारे किसी ना किसी काम के लिए ஒரு आएगा, மண்ணாங்கட்டிக்கும் உதவாததெல்லாம். वो एक मिट्टी के लिए भी काम नहीं आएगा. என்னது? क्या? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ लीजिए. இதுக்கு முன்னால உள்ளதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் உதவாது. தூக்கி போட்டுரு எல்லாத்தையும், நாசமா போட்டது. इससे पहले जो भी था वो एक मिट्टी के काम के लिए भी नहीं आएगा. उसे उठा के फेंक दे आज ही. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. எதுக்காவது உதவுன்னு வச்சிருக்காத. किसी के लिए काम आएगा करके मत रख. வாழ்க்கை முன்னேறவே செய்யாது. तेरा जीवन तरक्की नहीं करेगा. எசேக்கியா ராஜா பாரு, इज़ेकियेल राजा को देख. ராஜா ஆன ஃபர்ஸ்ட் முதல் வேலை அதுதான். राजा बनते पहला काम वही, மேடைகளை உடைச்சான், लाटों को तोड़ दिया, விக்கிரக தோப்புகளை உடைச்சான். मूर्तियों की जो लकड़ियां थी तोड़ दिया, விக்கிரகத்துக்கு யாரெல்லாம் பணிவிடை செய்தாங்க அத்தனை பேரையும் அழிச்சு விட்டான். मूर्तियों की जो भी सेवा करते पूजा करते सबको नाश किया. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. ஒரு வாரத்துல அதை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. उसे एक कोने पे नहीं रखना है. எப்பவாவது உதவும் பாஸ்டர். कभी तो काम आएगा पास्टर. எதுக்கு உதவும்? किसके लिए काम आएगा? எதுக்கு உதவுன்னு கேட்கேன். किसके लिए काम आएगा पूछ रहा हूँ. ஓய், இது வரைக்கும் உதவேலன்னு தானே இங்க வந்திருக்க. अभी तक काम नहीं है इसलिए तो तू यहाँ पर आया है. ஆமென். आमीन. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. இனி எதுக்கு உதவ போகுது? तो आगे क्या काम आएगा இனி उसका? எதுக்கு உதவ போகுது? आगे क्या काम आएगा उसका? Praise the Lord. Praise the Lord. இனி நமக்கு ஆலோசனை கர்த்தர் अब से प्रभु ही सलाह देने நம்முடைய वाला தேவனாக மட்டுமே இருக்க வேண்டாம். हमारा परमेश्वर ही होना பக்கத்துல चाहिए. கையை பிடிச்சு சொல்லுங்க, இனி நம்முடைய ஆலோசனை கர்த்தர் நம்முடைய தேவனாக மட்டுமே இருக்க வேண்டாம். நல்ல சத்தமா ஒருக்கா கூட சொல்லுங்க பாப்போம். अभी से सलाह देने वाला प्रभु केवल हमारा परमेश्वर होना चाहिए. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. இப்படி போனா இன்னைக்கு பிரசங்க முடியாது. ऐसे जाएंगे तो आज का संदेश समाप्त नहीं கொஞ்சம் होगा. வேகமா போறேன், என் கூட இருங்க. थोड़ा जल्दी से जाता मेरे யாரும் साथ रहिए. பரலோகத்துக்கு போயிராதீங்க. कोई स्वर्ग में चले जाइए. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்போ कब? இனி நம்முடைய உள்ளம் நிறைந்தவர், अभी हमारा मन भरा हुआ, நம்முடைய மனம் நிறைந்தவர் இயேசுவாக மட்டுமே இருக்க வேண்டும். हमारा मन भरा हुआ सिर्फ यीशु रहना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. பிரச்சனைகள் வரும்போது परेशानी आतेगी பழையவைகளை தேட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்க கூடாது. पुराने चीजों को ढूंढना है करके विचार हमारे अंदर नहीं होना चाहिए. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லிருங்க, बगल वाले का हाथ पकड़ कर பிரச்சனை बोलिए. வரும்போது பழையவைகளை தேட வேண்டும் என்கிற எண்ணம் உனக்குள் இருக்க கூடாது. परेशानी आते ही पुरानी चीजों को ढूंढेंगे ऐसा विचार नहीं होना चाहिए. லேவியராகமத்தின் புத்தகம் लेवी व्यवस्था का पुस्तक 19 அதிகாரம் 31வது வசனம்.
19वें अध्याय का 31वां वचन, லேவியராகமம் 19:21 சொல்லுகிறது. लेवीय व्यवस्था का 19वें अध्याय 31 சொல்லுகிறது. 19वें अध्याय का 31वां वचन, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி जो ओझाओं को उनकी पीछे चलते गए, குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். जो भावी कहते गए उनको उनकी बात मत सुनिए, அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். उनके कारण अशुद्ध ना हो जाना, मैं तुम्हारा परमेश्वर हूँ. எங்க போக கூடாதா? कहाँ पे नहीं जाना है? எங்க போக கூடாதா? कहाँ नहीं जाना है? அஞ்சனம் பார்க்கிறவர்கள் जो ओझा करते, ओझाओं के पास जाते गए, எங்க போக கூடாது? कहाँ नहीं जाना है? அஞ்சனம் பார்க்கிறவர்கள். जो ओझाओं के पास जाते गए, ஆமென். आमीन. குறி சொல்லுகிறவர்கள जो भावी कहते गए, தேடி போவாத. उनको ढूंढ के मत தேடி जाओ, போனா उनको ढूंढ के जाएगा அவர்களாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள், அசுத்தமாவீர்கள். उनके कारण तुम अशुद्ध हो जाओगे. ஆண்டவர் சொல்றார், நான் உன் தேவனாகிய கர்த்தர். परमेश्वर कहते मैं तेरा परमेश्वर हूँ. 20 அதிகாரம் லேவியராகமம் 20:6 சொல்லுகிறது. लेवी व्यवस्था का 20वें अध्याय का 6वां वचन कहता है, 20:6 20वें अध्याय का 6वां அஞ்சனம் वचन, பார்க்கிறவர்களையும் जो ओझाओं का काम करते गए ஏமன் குறி சொல்லுகிறவர்களையும் और जो भावी कहते गए, பின் தொடர்ந்து उनके पीछे जाकर சோரம் போகிற जो व्यभिचारी बनते गए, எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ जो आत्मा उनके पीछे जाता है, அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று उस आत्मा के विरुद्ध होकर அவனை தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக பண்ணுவேன். उसको उसके लोगों के बीच में से नाश कर दूंगा. ஆமென். आमीन. யாரெல்லாம்? कौन कौन? அஞ்சனம் பார்க்கிறவர்கள். जो ओझाओं के पास जाते गए, பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. குறி கேட்கிறவங்க, जो भावी सुनने जाते गए, ஜோசியம் பார்க்கக்கூடியவங்க, जो ज्योतिष के पास जाके देखते गए, இந்த கல்யாணத்துக்கு கச்சேரி கருமாரி ஒண்ணு பார்ப்பாங்களே, என்னது? कुंडली. குண்டலி. குண்டலின்னா என்னப்பா தமிழ்ல? ஜாதகம். देखो शादी के लिए जो देखते हैं ना कुंडली, वो सब. கல்யாணத்துக்கு பாத்துறாத உனக்கு கருமாரி வந்துரும். शादी के लिए देखना ही मत, नहीं तो तेरे लिए बुरा दिन आ जाएगा. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. விளங்குச்சா உனக்கு? समझे क्या? ஆமென். आमीन. நிறைய பேர் கல்யாணத்துக்கு குண்டலி பார்த்துக்கிட்டு இன்னைக்கு வாழ முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. बहुत से लोग शादी करने से पहले कुंडली वो सब देख कर आज जी नहीं पा रहे, ऐसा तकलीफ उठा रहे. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. உன் வீட்ல அந்த ஜாதகம்லாம் இருந்தா இன்னைக்கு நாசமா போட்டு நீ எரிச்சு போடு, உன் வாழ்க்கை அதுக்கு பிறகுதான் உயரம். तेरे घर में ऐसा है कुंडली का पुस्तक है, वो तो उसको सब उठा के जला दे, तभी तेरे जीवन में खुशी आएगी. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. சிலதெல்லாம் நம்ம வீட்ல இருக்கிறது வரைக்கும் நமக்கு வாழ்க்கை வராது பார்த்துடுங்க. देखो जब तक हमारे घर के अंदर रहेगा, हमारे जीवन में जीवन नहीं आएगा, घर में जीवन नहीं आएगा. என் கூட தான் இருக்கீங்களா இல்ல பரலோகத்துக்கு போயிட்டீங்களா? मेरे साथ में हो या स्वर्ग चले गए हो? சிலருக்கெல்லாம் அப்படியே பாஸ்டர் போதை ஏத்துறது மாதிரி இருக்கு. पास्टर ऐसा लग रहा है नशा चढ़ रहा है. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. விளங்குச்சா? समझे क्या? ஆமென். आमीन. பைபிள் சொல்லுது. बाइबल कहता है, ஆமாம், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், हो जाओ के पास जो जाते गए, குறி சொல்லுகிறவர்கள், जो भावी कहते गए, பின் தொடர்ந்து சோரம் போனா उनके पीछे जाके व्यभिचारी बने तो அந்த ஆத்மாவுக்கு ஆமென் விரோதமாய் கர்த்தர் எதிர்த்து நிற்பார். उस आत्मा के विरुद्ध परमेश्वर खड़े அவன் रहेंगे. தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். वो उसके लोगों के बीच में से नाश हो जाएगा. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, उद्धार पाया बच्चा, தேவன் ஆராதிக்கிற பிள்ளை, परमेश्वर की आराधना करने वाला बच्चा, குறி கேட்க போனா, भावी सुनने के लिए जाएगा तो, அஞ்சனம் பார்க்க போனா, हो जाओ के पास जाएगा तो, ஜோசியம் பார்க்க போனா, ज्योतिषी पूछने जाएगा तो, குண்டலி பார்க்க போனா, कुंडली को देखने जाएगा तो, ஆண்டவர் சொன்னார், என் ஜாதியில நீ இருக்க மாட்ட. परमेश्वर कहेंगे तो मेरे जाति का नहीं है. அப்படின்னு என்ன அர்த்தம்? उसका क्या मतलब? பரலோகத்துக்கு புறப்பட்டு போகிற ஆயத்தமாகிற பரிசுத்த கூட்டத்துல நீ இருக்க மாட்ட. स्वर्ग राज के लिए तैयार होकर जाने वाले झुंड में तू नहीं रहेगा. இந்த ஜாதியில இருந்து உன்னை தள்ளி விட்டுருவேன். इस जाति से मैं तुझे हटा दूंगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அவர்கள் வாசம் பண்ணுகிற பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடிவதில்லை. वो वास करने वाले स्वर्ग में प्रवेश नहीं कर सकते. அதே 26வது 20ல 26 படிப்பா, 20ல 26. 20 अध्याय का 26वां वचन. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல जैसा तुम्हारा परमेश्वर में पवित्र हूँ, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. तुम भी मेरे लिए पवित्र बने रहो. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். तुमको मेरा होकर रहने के लिए मैंने तुम्हें दूसरे जातियों से अलग किया. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर நீங்கள் बोलिए, கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி மற்ற ஜாதிகளை விட்டு தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். आप लोग परमेश्वर के होने के लिए दूसरे जातियों से अलग करके निकाले गए. Praise the Lord. Hallelujah. हालेलुया. எதுக்காக? किसके लिए? நம் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருப்பதற்காக. हमारा परमेश्वर पवित्र है, वैसे तुम और मैं पवित्र रहने के लिए. எதுக்காக பிரிச்செடுத்தாரு? किसके लिए अलग किए? சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமாய் இருப்பதற்கு. जोर से पवित्र रहने के लिए. आमेन. आमीन. हालेलुया. हालेलुया. 27வது வசனம். 27वां वचन. ஏமன் அஞ்சனம் பார்க்கிறவர்களும்
जो जाओ के पास जाते குறி हैं, சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாயிலும் ஸ்திரீகளாயிலும் கொலை செய்யப்படணும். वो भावी सुनने के लिए जो जाते हैं उसमें पुरुष हो या स्त्री हो उनका कत्ल किया जाना चाहिए. பார்க்கிறவனும் சரி, जो देखता है ஆமா சொல்லுகிறவனும் சரி, और जो कहता है. ஆமா பைபிள் சொல்லுது கொலை செய்யப்பட வேண்டும். बाइबल कहता है उन दोनों को मार डालो. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நம்மை அவைகளிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். परमेश्वर हमें उनसे अलग किए. அதனால इसलिए இனி என்னைக்குமே अभी कभी भी பிரச்சனை வந்த உடனே परेशानी आती ही பழைய வழிகளில் ஏதாவது ஆலோசனை கிடைக்குமான்னு போயிடக்கூடாது. पुराने रास्ते में इसमें से कुछ सलाह मिलेगा क्या करके नहीं जाना है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. சவுல் ராஜாவான உடனே, सौल राजा होते ही, அபிஷேகம் பெற்ற உடனே अभिषेक पाते ही, அவன் அஞ்சனம் பார்க்கிறவங்க குறி பார்க்கிறவங்களை எல்லாம் கொன்னுட்டான். जो भी हो जाए है बुद्ध सीधी है भावी के थे सबको मार डाला. தேசத்தில் இல்லாதபடி கொன்னுட்டான். वो देश में ही ना रह करके मार डाला. சவுலுக்குள் பின்மாற்றம் வந்தபோது लेकिन जब सौल परमेश्वर से पीछे चले गया, அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியை தேடல, वो परमेश्वर के भविष्यद्वक्ता को नहीं ढूंढा. குறி சொல்றவங்களை தேடி போனான். जो भावी बुद्ध सीधी करते ना उन्हें ढूंढ कर गया. என்னைக்கு குறி கேட்டானோ जिस दिन उसने भावी पूछा, பைபிள் சொல்லுது அன்னைக்கே அவன் செத்தான். बाइबल कहता है उसी दिन वो मरा. விளங்குச்சா? समझे? விளங்குச்சா? समझे? சாவணுமா வாழணுமா நீதான் உன் கையில தான் இருக்கு. சாவும் மரணமும் ஜீவனும். अरे मरना है या तुझे जीना है, मृत्यु और जीवन तेरे ही हाथ में है. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவர் பேச சொல்றாரு. நான் இப்படி परमेश्वर பேசணும்னு வரல. बहुत स्ट्रांगली इस बात को कहने के लिए करे, मैं ऐसा बोलने के लिए नहीं நேரம் है. வேகமா போகுது. समय जल्दी से जा रहा ரொம்ப है. கவனமா இரு. बहुत सावधानी से रहे. ரொம்ப கவனமா இரு. बहुत सावधान रहे. பிரச்சனை வரும்போது परेशानी आते ही கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, परमेश्वर का वचन सुनने के लिए கர்த்தருடைய மனிதர்களை தேடணும். परमेश्वर के मनुष्य को ढूंढ, தேவ ஊழியர்களை தேடு. परमेश्वर के सेवक को ढूंढ. கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மூலம் உனக்கு கிடைக்கும். परमेश्वर का वचन उनके द्वारा तुझे मिलेगा. பழைய வழியில போனா ஏதாவது ஆலோசனை கிடைக்குமா? போகாத, சாவு வந்துரும். अरे पुराने जीवन में भूत काल में जो गया था उसमें मत जा, तेरे लिए श्राप आएगा. சிலர்லாம் சொல்லுவாங்க, कुछ लोग कहते हैं நீ இங்க இருந்து அங்க போன பத்தியா? விளங்குச்சுல்ல உங்களுக்கு? तू यहाँ छोड़ के वहां गया ना, इसीलिए समझे ना? முன்னால இதெல்லாம் நீ செய்துட்டு இருந்த, இப்ப நீ செய்ய மாட்டேங்கிற பத்தியா? पहले तू ये सब करता था लेकिन अभी तू नहीं कर रहा है ना. முன்னால பிரச்சனை வந்தோன்னு கிளி ஜோசியத்திட்ட போனேல்ல? हाँ, पहले परेशानी आते ही जो तोता ज्योतिष करता है उसके पास जाता था ना. எனக்கு விளங்காத ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? मेरे को नहीं समझने वाले कार्य क्या पता है क्या? படிச்சவன் கோட்டு சூட் போட்டுக்கிட்டு, पढ़ा लिखा व्यक्ति कोट सूट बूट पहनकर, இத்தனோண்டு மூளை இருக்கக்கூடிய, इतना दिमाग वाले ஸ்கூலுக்கே போகாத ஒரு குருவிட்ட இந்த கிளிட்ட வந்து நிக்கிறான் பாத்தீங்களா? जो कभी स्कूल पाठशाला ही नहीं गया उस तोते के पास आकर, இவனெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? इनके साथ हम क्या कर सकते हैं आप सोचते हो? கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறந்தபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर हमारे मन की आंख को खोले, इसके लिए उनकी स्तुति को. ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. எனக்கு அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? आप तो सोच रहे हो क्या? நான் ரொம்ப யோசிப்பேன் பாத்துடுங்க. देखो मैं तो बहुत सोचता हूँ. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. நான் இவனுள்ட்ட போய் ரொம்ப நக்கராவே பண்ணிருக்கேன். हम तो इनके पास जाके बहुत नखरा भी किए. praise the lord. Praise the Lord. ஹalleluya. हालेलुया. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, क्यों आपसे कह रहा हूँ? ஆலோசனை எமன் தேவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும். सलाह जो है वो परमेश्वर का वचन ही होना எமன் चाहिए. விட்டு வந்த எதிலையுமே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கிடைப்பதில்லை. छोड़ कर आए किसी भी चीज के अंदर परमेश्वर का वचन नहीं मिलेगा. praise the lord. Praise the Lord. ஹalleluya. हालेलुया. இந்த நாட்கள்ல உனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நிறைய வருவாங்க. आज के दिन तेरे को सलाह कहने के लिए बहुत लोग आएंगे. நீ அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்காத. तू उनकी सलाह को मत सुन. தேவனுடைய வார்த்தை தேவ மனிதனிடத்தில் கேட்கப்பதற்கு புறப்பட்டு போ. परमेश्वर का वचन सुनने के लिए परमेश्वर के मनुष्य के पास निकल कर जा. சிலருக்கு பிரச்சனை வந்த உடனே कुछ के लिए परेशानी आती ही உலகத்தின் ஞானிகள் என்று சொல்லுகிற இடத்துல போவாங்க. दुनिया के जो ज्ञानी विद्वान है उनके पास जाते என் हैं. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. मेरा वचन साफ कहता है. 1 கொரிந்தியர் 3:19 சொல்லுகிறது. पहले कोरिन्थियों का 30 देखा 19 वचन कहता है. உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பதாய் பைத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. अरे दुनिया का ज्ञान बुद्धि जो है परमेश्वर की नजर में मूर्खता है. ஆமென். आमीन. தேவனுக்கு முன்பதாய் உலகத்தின் ஞானம் பைத்தியங்க. अरे परमेश्वर के नजर में संसार दुनिया का ज्ञान मूर्खता है. பாபிலோன் தேசத்தில் ஞானிகள் இருந்தார்கள். बाबिलोन के देश में ज्ञानी थे, ஜோசியர்கள் இருந்தார்கள். ज्योतिषी थे. அவர்களுக்கு வெளிப்படுத்தாத காரியத்தை ஆண்டவர் தானியேலுக்கு தேவ ஆவியை பெற்ற தேவ மனிதனுக்கு மட்டுமே வெளிப்படுத்தினார். उनके लिए जो कार्य प्रकट नहीं किए वो सिर्फ दानियेल जिसने परमेश्वर की आत्मा को पाया था उसी के लिए प्रकट किए. பிரச்சனைகள் வரும்போது परेशानी आते ही ஆமென் ஸ்தோத்திரம். அந்நிய தெய்வங்களை தேடாதே. अन्य देवताओं को तुम मत ढूंढ. உலக மனிதர்களை தேடாதே. दुनिया के मनुष्य को मत ढूंढ. ஒன்று நீ தேட வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம். एक ही जो तुझे ढूंढना है वो परमेश्वर का समुख, परमेश्वर का भवन. கர்த்தாதி கர்த்தர் राजा प्रभु का प्रभु அகிலத்தையும் படைத்து सारी सृष्टि की रचना ஆளுகை करके செய்கிறவரை தேடு. राज करने वाले को ढूंढ. ரெண்டு
दूसरा அவருடைய ஊழியக்காரர்கள் उनके सेवक அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை தேடு, उनके भविष्यद्वक्ता को ढूंढ, அவர்கள்ட்ட தெரியப்படுத்து. उनसे तू प्रकट कर, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவார்கள். वे परमेश्वर का वचन कहेंगे. ப்ரொசீஜர் கரெக்டா இருக்கணும். प्रोसीजर बराबर होनी चाहिए. நீ ஜெபம் பண்ணாம ஊழியக்காரன்ட்ட வராத. तू प्रार्थना के बिना सेवक के पास मत आ. ஆமென். आमीन. கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு சோம்பேறி ஆயி போச்சு. मसीह लोग जो है, दुनिया जो है आलसी हो गए. இவன் முட்டி போட மாட்டான், இவன் உபவாசம் பண்ண மாட்டான். ये घुटने नहीं टेकेगा, ये उपवास नहीं रखेगा, தீர்க்கதரிசியா ஓடுவான். भविष्यद्वक्ता के पीछे भागेगा. ஆமா ஊழியக்காரன்ட்ட போவான். हाँ, सेवक के पास जाएगा. என்ன இருக்கு என்ன और मेरे लिए क्या है, क्या है. ஒரு வெங்காயமும் ஆண்டவர் சொல்ல மாட்டார். एक कांदा भी नहीं कहेंगे तेरे लिए. விளங்குச்சா? समझे நீ क्या? முட்டி போட்டுட்டு இங்க வா, இங்க கர்த்தர் உனக்கு சொல்லுவார். तू घुटने टेक के घर से यहाँ पर परमेश्वर तेरे से बात करेंगे. சிலர் கேட்பாங்க, ஏதாவது வெளிப்பட்டுதா? कुछ लोग पूछते, कुछ तो आपको दिखाई दिया क्या? எனக்கு ஒண்ணும் தெரியல. मेरे को कुछ नहीं दिखाई दिया. ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, எங்க வீட்டுல நகை களைஞ்சு போச்சு பாஸ்டர், திருடு போயிட்டு பாஸ்டர், நீங்க கேட்டு சொல்லுவீங்களா? एक जन हमारे घर पे फोन किया और कहते हैं कि पास्टर जी घर पे सोने की चोरी हो गई है, आप परमेश्वर से पूछ के बताओगे क्या? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? मैंने क्या कहा पता है क्या? நான் போலீஸ் எல்லாம் கிடையாது. मैं पुलिस नहीं हूँ. நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. सीधे जाके पुलिस स्टेशन में शिकायत कीजिए. கரெக்ட் தானே? सही ना? கரெக்ட் தானே? सही बात ना? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஹalleluya. हालेलुया. நம்ம வேலை வெட்டி இல்லாமல இருந்துட்டு இருக்கோம். हमें कुछ काम धंधा नहीं है क्या? ஒரு நேரம் குத்திட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. एक समय ऐसे बैठने के लिए समय नहीं है. நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்து காலையில ஜெபம் முடிச்சதுல இருந்து கொஞ்ச நேரம் கேப் நாங்க ஜெபம் பண்ணோம். आप भरोसा नहीं करोगे, कल सुबह का प्रार्थना समाप्त करने थोड़ा समय गैप था, 10 प्रार्थना மணில की. இருந்து 3 மணி வரைக்கும் நின்னு இருக்கேன். 10 बजे से लेके 3 बजे तक खड़ा हूँ. மேல ஃபுல்லா வேலை. ऊपर पूरा काम செய்யறனோ இல்லையே கூட நின்னு இருக்கேன். करता हूँ कि नहीं, लेकिन साथ खड़ा அதுக்கு था. அப்புறம் 1 மணி நேரம் ரெஸ்ட். उसके बाद दोपहर में घंटा அடுத்தது रेस्ट. வேலை. फिर से ऊपर. ஆமென். आमीन. 9:30 மணி வரைக்கும் அங்கே இங்கேயும் தான். 9 साढ़े 9 तक यहाँ वहाँ जाना. நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டருக்கு வேலை இல்ல, வெட்டியா இருக்காரு. நோ, வெட்டி பாஸ்டரே கிடையாதுங்க இது. आप सोच रहे हो पास्टर के लिए कुछ काम नहीं, सिर्फ फुकट है, ऐसे पास्टर जी नहीं है. எனக்கு சும்மா இருக்கிறதுன்றது பிடிக்கவே செய்யாது, சரித்திரத்திலே கிடையாது. मेरे को ऐसे खाली बैठे पसंद ही नहीं, इतिहास ही नहीं, நடக்கவே செய்யாது. होगा ही नहीं. என்ன கொண்டு போய் ஒரு ரூம்ல கொஞ்ச நாள் உட்காருங்கன்னு சொல்ல முடியாது என்னால. मुझे ले जाकर एक कमरे में थोड़ा समय बैठ करके बोलते नहीं होगा. ஜெபம் பண்றதுக்கு உட்கார்ந்துக்கலாம். प्रार्थना करने के लिए बैठ சும்மா जाऊंगा. இருங்க பாஸ்டர், நல்ல காசு தரோம், சாப்பாடு எல்லாம் தரோம், என்னால முடியாதுங்க. ऐसे आराम कीजिए पास्टर जी, पैसे सब देंगे, ऐसा नहीं होगा. என்ன கட்டி போட்டாலும் முடியாது, அது ரத்தத்துல ஊறி போச்சு. मुझे बांध के डालोगे तभी नहीं होगा, खून में आ गया. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, क्यों आपसे कह रहा हूँ? சிலர்லாம் நினைக்கிறாங்க இவருக்கு வேலை இல்ல. कुछ लोग क्या सोचते हैं इनको काम नहीं. நான் சொல்றேன், முதல்ல எசேக்கியா செய்தது முதல்ல ஆலயத்துக்கு போ நீ. देखो पहला एजेकियेल जो गया पहले परमेश्वर के भवन में உன் आया. பிரச்சனை அங்க விரிச்சு வை. तेरे परेशानी को वहां पे फैला कर रख. அதுக்கு பிறகு ஊழியக்காரன்ட்ட வா. उसके बाद तो सेवक के पास கர்த்தர் आ. உன் காரியத்துக்கான தெளிவான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். परमेश्वर तेरे कार्य लिए एकदम साफ प्रकाश देने के लिए काफी है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. மல்கியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. मलाकी के पुस्तक दूसरे अध्याय का 7वां वचन इस प्रकार कहता है. தேவன் ஒரு ஊழியக்காரனை எப்படியாய் வைத்திருக்கிறார். परमेश्वर एक सेवक एक दास को कैसे रखेंगे? ஏமன் ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருடைய ஏமன் ஸ்தோத்திரம் சேனைகளுடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उन्हें जो है परमेश्वर के सेनाओं के दूत है कर கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆசாரியன், परमेश्वर का सेवक याजक, கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தரின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर की सेना का जो है वो दूत है कर ஆமென். आमीन. ஊழியக்காரன் யாருன்னா, सेवक मतलब कौन? ஆமா, நீங்க நினைக்கிறீங்க நாங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். நான் சொல்ல இல்ல, உங்க சம்பளத்துல நான் வாழவும் माटें வாழவும் இல்ல. आप तो ये सोचते हैं हमने पगार दे के रखा है. मैं आपसे कहता हूं ना, आपका पगार से हम जी भी नहीं रहे और जिएंगे भी नहीं. இன்னைக்கு வரைக்கும் என் கண்களை தேவனுக்கு நேராகத்தான். आज के दिन तक मेरी आंखें परमेश्वर के ऊपर, அவளே விட மாட்டான் அதெல்லாம். वो नहीं छोड़ूंगा. ஏன் உங்களுக்கு சொல்றேன்? क्यों आपसे कह रहा हूं? ஆமன் கர்த்தர் சொல்றார், परमेश्वर कह रहे சேனைகளின் கர்த்தருடைய தூதன், सेनाओं का परमेश्वर का दूत. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்தில் இருக்கும். परमेश्वर का वचन उसके पास நம்முடைய रहेगा. வாழ்க்கையின் தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? हमारे जीवन का हार का कारण क्या है पता है क्या? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். हम सेवक पासवान की बात को नहीं मानेंगे. ஆமென். आमीन. நாங்க ஒரு மரத்தான் சொல்லுவோம். हम एक ही बार कहेंगे. நான் இல்ல ஒரு மரத்தான் சொல்லுவேன். मैं तो एक ही बार कहता हूं. அதுக்கு மேல பார் பார் கடிகடி அப்படி வந்து அப்படி ஒன்னு குத்திக்கிட்டு எல்லாம் இருக்கு நான் விரும்பாது. उसके बाद बार बार आके तुझे चुपते रहना, ऐसा सब नहीं. கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை சொல்வேன். परमेश्वर का बात एक ही बार कहूंगा. கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படி, இல்லனா எனக்கு தெரியாது, நான் சொல்லி முடிச்சிட்டேன். मान या ना मान, मैंने तेरे को बोल के खत्म कर दिया. ஹalleluya. हालेलुया. யாரையும் கட்டாயப்படுத்துறதே இல்ல. किसी को भी जबरदस्ती करना नहीं. ஆமா, ஒரு முறை एक बार ஒரு தம்பியை பார்த்து சொன்னேன், இது படிக்காதடா அப்படினே. एक लड़के को देख के कहा कि तू इसे मत पढ़. சொன்னேன் இதான் படிப்பேன் அப்படினே. उसने कहा मैं यही पढ़ूंगा. படிச்சான். पढ़ा. படிச்சு முடிக்கல, ஃபர்ஸ்ட் இயர்ல ட்ராப் அவுட். पढ़ के खत्म नहीं किया, पहले ये ड्रॉप आउट. ரெண்டாவதுன்னு சொன்னேன், दूसरी बार भी कहा இது படிக்காதடா. इससे मत पढ़. இல்ல இதுதான் படிப்பேன். उसने यही पढ़ूंगा. தேர்ட் இயர்ல இன்னும் ட்ராப் அவுட். तीसरे साल फिर ड्रॉप आउट. ஒரு தடவை தான் சொல்லுவேன். एक ही बार कहूंगा. கீழ்ப்படின்றது உன் கடமை. बात मानना तेरा जिम्मेदारी. அது எனக்கு சில நேரங்கள்ல உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து பேசிட்டே இருப்பீங்கல்ல,
मैं आपसे कहता हूं, कुछ समय आप आके मुझसे बातें करते रहते ना, அப்பவே கர்த்தர் சில காரியங்களை பட்டுன்னு பேசுவார். இதான் तभी परमेश्वर कुछ कार्य फट से बोलते, यही ஆமென். आमीन, அதுக்கு மேல எல்லாம் கிடையாது. उसके ऊपर नहीं. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड, ஹalleluya. हालेलुया. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. ஏமன் ஸ்தோத்திரம். ஏமன் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியது தான் உங்க கடமை. उन बातों को मानना ही तुम्हारा कर्तव्य है. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஒரு வார்த்தையா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், இதுதான் அப்படினுவேன். परमेश्वर का वचन वो कुछ भी हो, एक भी बात हो, मैं उससे तुरंत मजबूती से कहूंगा यही है. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை வரலன்னா நான் ஜெபம் பண்ணி சொல்றேன் அப்படினு சொல்லி விட்டுருவேன். हो सकता है परमेश्वर का वचन नहीं आए तो मैं आपसे कहूंगा कि मैं प्रार्थना करके बोलता हूं, कर आपको भेज दूंगा. ஒரு சகோதரி வந்தாங்க. एक बहन आई, இந்து குடும்பங்க. हिंदू परिवार, இப்பதான் புதுசா சர்ச்சுக்கு வராங்க. अभी नए नए वो चर्च में आ रहे. இங்க வந்து கொஞ்ச நாளைக்கு ஜெபம் பண்ண பாஸ்டர் எங்களுக்கு குழந்தை இல்ல பாஸ்டர் அப்படினா. यहाँ पर आके थोड़ा दिन प्रार्थना की, बोले कि बच्ची नहीं है, हमें बच्चा नहीं है. प्रार्थना किए, கர்த்தருடைய கிருபையினால கர்ப்பம் தரிச்சாங்க. परमेश्वर के अनुग्रह से गर्भवती हुए. அப்போ तब ஒரு நாள் வந்து சொன்னாங்க, एक दिन आकर के, எனக்கு எப்பவும் அடிக்கடி வயிறு வலி வந்துட்டே இருக்கு பாஸ்டர், நிறைய எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. पास्टर जी मुझे तब पेट में दर्द आता है करके, और तब फोन करते थे मुझे. ஒரு நாள் திடீர்னு கேட்ட எங்கம்மா போயிட்டு வந்த அப்படினா. मैंने एक दिन पूछा कि कहाँ जाके आए तुम. அவங்க சொன்னாங்க எங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க அங்க போயிட்டு வந்தேன் அப்படினா. उन्होंने कहा कि हमारे रिश्तेदार यहाँ पर रहते हैं, हम उनके पास जाकर आए. நான் அடுத்த கேள்வி கேட்டேன். मैंने अगला நீ सवाल அங்க पूछा, போயிட்டு வரும்போதெல்லாம் உனக்கு பிரச்சனை வருது இல்ல? वहां पर जाके आते समय तो कोई परेशानी आ रही है ना? ஆமாண்ணா. हाँ कही. அடுத்த வார்த்தை நான் அவளை பார்த்து சொன்னேன், अगली बात मैंने उसे देखकर कहा, பாஸ்டர் பெர்மிஷன் இல்லாம நீ அங்க போக கூடாதுனே. पास्टर के अनुमति के बिना तू वहां पर मत जा. ஒரே வார்த்தை தாங்க. एक ही बात. அடுத்தது अगला, ஒரு மாசத்துக்கு பிறகு, एक महीने ஒரு बाद, மாசம் வரைக்கும் போகவே இல்ல. एक महीने तक वो नहीं गई. ஒரு மாசத்துக்கு பிறகு அவங்க சொந்தக்காரங்க வீட்ல பிறந்த நாள். एक महीने के बाद उनके रिश्तेदार के घर पे जन्मदिन. இந்து பிள்ளை, हिंदू बच्ची, படிப்பறிவு இல்ல, पढ़ाई लिखाई का ज्ञान அவ नहीं, எனக்கு ஃபோன் பண்றா. वो मुझे फोन कर रही है, பாஸ்டர் போட்டா. पास्टर जी मैं जाऊँ क्या? நான் சொன்னேன் என் பிள்ளை போவாத. मैंने कहा तू मत जा. உண்மையை சொல்றேன், அவ போகவே இல்ல. वो नहीं गई, सच कहता हूँ, போகவே இல்ல. नहीं गई. அதுக்கு பிறகு அவளுக்கு அந்த பிரச்சனை வந்ததே கிடையாது. उसके बाद वो परेशानी समस्या उसको आई नहीं. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड, ஹalleluya. हालेलुया. என்ன அந்த கீழ்ப்படிதல். वो बात मानना. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड, ஹalleluya. हालेलुया. ஹalleluya சொல்லுங்கடா. हालेलुया बोलिए ना. ஹalleluya. हालेलुया. இன்னொரு பிரதர் வந்தாரு. और एक भाई आए, ஜெபம் பண்ண प्रार्थना किया. அர்ச்சனர் ஊருக்கு போணும் அப்படினா. उन्होंने कहा मुझे गांव जाना है. வேலையே இல்ல பாஸ்டர். पास्टर जी यहाँ पे काम ही नहीं இருந்த है, வேலைக்கு போக முடியல என்னால. यहाँ पे जो काम है वहाँ पे मैं नहीं जा पा रहा நான் हूँ, ஊருக்கு போயிட்டு வரேன்னாரு. मैं गांव जाके आता हूँ. பரிசுத்தாவின் தெளிவு வச்சனார், ஊருக்கு போக கூடாது அப்படினாரு. पवित्र आत्मा ने साफ कहा इसको गांव मत भेज. நான் அவருக்கு சொன்னேன் ஊருக்கு போவே கூடாது அப்படினு. ஏன் பெர்மிஷன் இல்லாம ஊருக்கு போக கூடாது அப்படினு. मैंने उनसे कहा कि मेरे अनुमति के बिना तू गांव मत जाओ. அவர் சொன்னார் வேலை இல்ல பாஸ்டர், ஊருக்கு போயிட்டு வரேன். उन्होंने कहा पास्टर जी काम ही नहीं, मैं गांव जाके आता हूँ. இவருக்கு ஊருக்கு போனாச்சுன்னா குடிவரியின் ஆவி இதுக்குள்ளார போகும் அப்படினாரு. परमेश्वर ने कहा अगर ये गांव जाएगा तो इसके अंदर शराब पीने की आत्मा आएगी. நான் சொன்னேன் ஏன் பெர்மிஷன் இல்லாம போவே கூடாது. मैंने उससे कहा कि मेरे अनुमति के बिना मत जाओ. ஒவ்வொரு வாரம் வருவார். हर एक हफ्ते आते थे, போயிட்டு வரட்டா பாஸ்டர். जाके आओ क्या पास्टर? போக கூடாது. मैंने कहा नहीं. அடுத்த வாரம் வருவார். अगले हफ्ते आए, போட்டா பாஸ்டர். जाओ क्या पास्टर? போக கூடாது. मैंने कहा मत जाओ. வேலை இல்லாம இருந்தாலும் போக கூடாது அப்படினு. काम नहीं है तो भी चलेगा, आप मत जाओ. நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? क्या अद्भुत पता है क्या? அதே வேலை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். वही नौकरी परमेश्वर को दोबारा அதே दी. வேலை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். वही नौकरी परमेश्वर दोबारा उनको दी. அவருக்கு பணம் வர வேண்டியதுல அப்பவே வர கர்த்தர் உதவி செய்தார். उनको पैसे जो भी मिलते थे वो तुरंत आने के लिए परमेश्वर मदद किए. விளங்குச்சுல? समझे क्या? விளங்குச்சுல? समझे क्या? ஒரு தடவை தான் एक ही बार ஸ்ட்ராங்கா சொல்லிடுவான், இதான் கர்த்தருடைய வார்த்தை. मजबूती से कहते तो यही परमेश्वर की சும்மா बात है. பிடிச்சலாம் இதெல்லாம் எங்களுக்கு வேலை கிடையாது. बार बार पकड़ के ऐसा काम नहीं हमारा. ஹalleluya சொல்லுவோம். हालेलुया बोलेंगे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, कुछ लोग क्या सोचते, பாஸ்டர் என்ன சொல்றது? पास्टर जी क्या कहे? எனக்கு அவரோட நிறைய அறிவு இருக்கு. मेरे को तो उससे भी ज्यादा समझ बुद्धि है. அவரோட ரொம்ப படிச்சிருக்கேன். उनसे तो ज्यादा पढ़ा लिखा हूँ. என்னை விட நீ ரொம்ப படிச்சிருக்கலாம். मुझसे तो ज्यादा पढ़ा लिखा हो. உன்னை விட விசேஷ அழைப்பு பரலோகத்தின் தேவன் எனக்கு தந்திருக்கிறார். तेरे से भी बड़ा विशेष बुलाहट स्वर्गीय परमेश्वर मुझे दिए गए. உன்னை விட விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். तेरे से भी विशेष अभिषेक परमेश्वर मुझे दिए गए. அபிஷேகத்துக்கு முன்னால உன் படிப்பும் பட்டமும் ஞானமும் குப்பை அப்படின்றதை தெரிஞ்சுக்க. अभिषेक के सामने तेरा पढ़ाई लिखा का ज्ञान पद जो भी है वो कचड़ा है करके जान ले. हालेलुया. பாஸ்டர் போகாத என்ன போகாத. पास्टर जी कहते मत जा तो मत जा. செய்யாத என்ன செய்யாத அவ்வளவுதான். मत कर मतलब मत कर, उतना ही. கர்த்தருடைய வார்த்தை. परमेश्वर का वचन. ஹalleluya சொல்லுவோம். हालेलुया बोलेंगे. ஹalleluya. हालेलुया. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். मेरे जीवन में घटना हुआ जो बोल नहीं सकता उसे मैं आपको बताता சொல்லிட்டு हूँ. நான் வேகமா முடிச்சிடுறேன். हाँ बताकर मैं जल्दी समाप्त எனக்கு करता हूँ. 17 இருந்து 18 வயசு இருக்கும். और मेरा उम्र 17 से 18 அப்ப होगा. எங்க சர்ச்சுக்கு நான் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். तब मेरे में चर्च में जाता था, बहुत एक्टिव रहता அப்ப था. என் கூட இன்னும் 2 फ्रेंड्स. तो मेरे साथ और 2 दोस्त, எல்லாமே ஒரே வயசு. हम तीनों एक ही उम्र के थे. சர்ச்சில் என்ன காரியம்னா நாங்க இருந்தா தான் அந்த வேலையை நடக்கும். चर्च में कोई भी कार्य हम रहेंगे तभी वो काम होगा. யூத் மீட்டிங்னா கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணுவோம். यूथ मीटिंग करेक्ट अटेंड करते. யாவர் வரார் வரல அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. कौन आता है नहीं आता वो हमें चिंता नहीं. நாங்க 3 பேர் கரெக்ட்டா இருப்போம். हम तीनों सही रहते थे. அந்த 17 18 வயசுலயே எங்க பாஸ் எங்க கையில சண்டே கிளாஸ் ஊழியத்தை கொடுத்தாரு. उस 17 18 उम्र में ही पास्टर जी जो हम पे भरोसा करके संडे क्लास की सेवा का हमारा तो 3 பேருமே நல்ல சின்சியரா பண்ணுவோம். हाँ तीनों जन सिंसियरली हम ईमानदारी
ईमानदारी से करते थे। லீவு நாள்னா என்ன பண்ணுவோம்னா நாங்க யாராவது ஒரு யாருக்காவது ஒரு வீட்ல மீட் பண்ணுவோம், எங்கேயாவது போவோம், எடுப்போம், எல்லாம் செய்வோம். छुट्टी के दिन क्या करते थे, हम किसी के घर पे मुलाकात करते थे, कुछ ना कुछ करते, बाहर जाते थे, ऐसे रहते थे। எங்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது. हमारे उससे कोई समस्या नहीं, சர்ச்சுக்கு பிரச்சனை கிடையாது, பாஸ்டருக்கு பிரச்சனை கிடையாது, चर्च के लिए कोई समस्या नहीं, पास्टर जी के लिए कोई समस्या नहीं। என்னன்னாலும் நாங்க என்ன செய்வோம், ராத்திரி முழு ராத்திரினாலும் நாங்க என்ன செய்வோம், कुछ भी हो हम आगे खड़े रह के करते थे, पूरी रात भी हो तो भी हम रह के करते थे, அவ்வளவு காரியங்களை செய்வோம். उतना कार्य करते थे। அவர் கொடுக்குற என்ன வேலைனாலும் செய்து முடிச்சிடும். वो जो भी काम हमें सौंपते थे वो सब अच्छे से करते थे। ஒரு நாள் இங்க பாஸ்டர், एक दिन हमारे पास्टर, நாங்க 3 பேரும் போயிட்டு இருக்கும்போது சொன்னாரு, हम तीनों जन जाते समय कहे, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பாத்துடுங்க, एक ही बात कहे, டேய் இனிமேல் 3 பேரும் ஒண்ணா கூடி எங்கேயும் போக கூடாது. ए आगे से तुम तीनों जन मिलकर कहीं पे साथ मत जाओ। எங்களுக்கு விளங்கவே இல்லை, हमें नहीं समझा, நாங்க அப்படி இன்னும் ஒண்ணும் சொல்லல, நாங்க हमने तो कुछ किया नहीं, அப்படி அவரை வருத்தப்படுத்துற மாதிரி ஒண்ணும் செய்யல, उनको तकलीफ दिलाने वाली बात कुछ नहीं की, இன்னொரு காரியத்தை நாங்க செய்யல, எங்களால யாருக்கும் பாதிப்பு இல்ல, और कुछ गलत काम भी नहीं किया, हमारे से किसी को कुछ नुकसान भी नहीं। எல்லாருக்குமே தெரியும் சர்ச்ல, सबको पता है चर्च में நல்ல பிள்ளைகள் அப்படி எல்லாருக்கும் தெரியும், अच्छे बच्चे करके सबको पता है, எங்க வீட்ல எல்லாருக்கும் தெரியும், हमारे घर पे भी सबको पता है, எங்கள் நிமித்தம் எங்க குடும்பம் அந்த 3 குடும்பங்களே நல்ல ஃபெலோஷிப் இருக்கு, और हमारे निमित्त हम तीनों के परिवार में अच्छी संगति है। ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், एक ही बात कहे, டேய் இனிமேல் நீங்க வந்து கூடி கூடி நீங்க 3 பேரும் கூடி போக கூடாது, ये आगे से तुम तीनों साथ में कहीं पर मिलके मत जाओ। 8:30 மணிக்கு சண்டே கிளாஸ், 8:30 बजे संडे क्लास, 9:15 முடியும், 9:15 बजे समाप्त होता முடிச்ச है, உடனே ஒரு 10 நிமிஷம் இங்க சர்ச்சுக்கு கீழே பின்னால போயிட்டீங்கன்னா நல்ல தென்னந்தோப்பு நல்ல வயல் எல்லாம் இருக்கும், और खत्म करते ही जो हमारे चर्च के पीछे अच्छे से खुला जमीन है जहाँ पे नारियल के पेड़ है और खेत सब है, நல்ல தண்ணி எல்லாம் இருக்கும், वहाँ पे पानी सब है, அந்த நேரம் அங்க பின்னால போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அவர் தோத்திரம்னு ஆரம்பிச்சா உடனே சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருவோம், वहाँ पे जाके थोड़ा ताजा होते ही जैसे ही स्तुतियों करके चर्च में शुरू किया हम तुरंत चर्च में आ जाते हैं। ஒரு வார்த்தை தான் சொன்னார், एक ही बात कहे, இனி நீங்க கூடி போக கூடாது அப்படினார், ए आगे से तुम तीनों साथ में मिलके मत जाओ। எங்க 3 பேருக்குமே விளங்கல அது, हम तीनों को ये बात नहीं இந்த समझा, வார்த்தையை சொல்றதுக்கு அவர் என்ன பார்த்தார் அப்படின்னு அப்படிதான் நாங்க நினைச்சோம், और हम ऐसा सोच रहे थे कि ऐसा बात पास्टर जी कहने के लिए हमें क्या देखा करके हम सोचे। நடந்த சம்பவம், क्या घटना हुआ, அதுல ஒரு பையன் வந்து கொஞ்சம் கராட்டா மாஸ்டர், उसमें से एक लड़का कराटा அப்ப मास्टर, நாங்க இந்த லீவு நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸர்சைஸ் மாதிரி எல்லாம் அவன் சொல்லி கொடுப்பான், तो हम छुट्टी के समय क्या करते थे, वो हमें थोड़ा एक्सरसाइज की जो है वो सिखाता था। ஒரு நாள் एक दिन அவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு முன்னால போயிட்டாங்க, वो दोनों एक जगह पे हम मुझसे पहले चले நான் गए ஒரு 2-3 நிமிஷம் பின்னால, और मैं 1-2-3 मिनट पीछे गया। அந்த இடம் எப்படின்னா எங்க வீட்டு பக்கத்துல, वो जगह कैसा था, हमारे घर के बगल में, அதாவது மலையும் இல்ல காடும் இல்ல, देखो पहाड़ भी नहीं जंगल भी नहीं, நிறைய பாறைகள் இருக்கும், கொஞ்சம் மரங்கள் இருக்கும், அடர்ந்த புல்வெளிகள் முள்ளுகள் நிறைய இருக்கும், बहुत से पत्थर होते थे, थोड़े झाड़ होते थे और बहुत से कांटे उठ खटारे जैसे पड़े होते थे, ஆள் நடமாட்டம் எல்லாம் இருக்காது, और लोगों का चलना वलना नहीं होता था। நாங்க அடிக்கடி போவாங்க, हम बार बार उधर जाते थे, பாறைகள் மேல ஏறுவோம், चट्टान पत्थर के ऊपर चढ़ते थे, பாறைகள் மேல ஏறினாச்சுன்னா அங்க இருக்க எல்லாமே தெரியும், கொஞ்சம் எத்தனை கிலோமீட்டர் கடல் எல்லாம் எங்களுக்கு தெரியும், वहाँ उस चट्टान पे चढ़ जाते ही है, पत्थर पे चढ़ते हमें दूर तक समुद्र सब दिखता था, அது பக்கத்துல இந்த சின்ன சின்ன செடிகள்ல காட்டு பழங்கள் நிறைய இருக்கும், और वहाँ पे जो छोटे छोटे झाड़ होते थे उसमें जंगली फल बहुत होते थे, எங்களுக்கு டைம் பாஸ் அப்படியே போய் சாப்பிட்டு வருவோம், हमारे लिए टाइम पास हम जाते थे, उस पे लेके खा के आते थे, நெல்லிக்காய் எல்லாம் நிறைய இருக்கும், காட்டு நெல்லிக்காய் எல்லாம், जो ஏமன் ஆம்லா आंवला आंवला होता था वो हम जाके खा के आते அதெல்லாம் थे, நிறைய அங்க கிடக்கும், ऐसा वहाँ बहुत मिलते थे। எனக்கு முன்னால இவங்க போனவங்க என்ன செய்தாங்கன்னா, मुझसे पहले जो गए इन्होंने क्या किया, அந்த கராட்டா மாஸ்டர்ன்றேன்ல ये जो कराटा मास्टर है ना, இவன் என்ன பண்ணான்னா மரத்துல ஏறினான், इसने क्या किया, पेड़ पे चढ़ा, நெல்லி மரத்துல ஏறினான், आंवला के पेड़ पे चढ़ा, உடைஞ்சு கீழே விழுந்துட்டு, टूट के नीचे गिरा, 2 பாறை 2 சைடுல, 2 पत्थर बड़े बड़े 2 जगह पर, பாறைக்கு நடுவுல இப்படி மரம் நிக்குது, उस पत्थर के बीच में पेड़ ऐसा आगे, பெரிய மரம், ஓரளவுக்கு பெரிய மரம், एक बड़ा पेड़ है, वो ஒடிச்சு கீழே விழுந்துச்சு பாருங்க, टूट के नीचे गिरा, இவனும் சேர்ந்து ये भी मिलकर கத்தர் கிருபை परमेश्वर का अनुग्रह, பாறையில விழல, वो पत्थर चट्टान पे नहीं गिरा, பாறையில விழுந்தா ஸ்பாட் அவுட் ஆயிருப்பான், अगर उस चट्टान पत्थर पे गिरता सीधे तुरंत मरता, முள்ளுல விழுந்து கிடக்கான், कांटों पे गिरा हुआ पड़ा है, நான் போறேன் அன்கான்சியஸ்ல படுத்து கிடக்கான், मैं जा रहा हूँ बेहोश की हालत में पड़ा हुआ है, கார் பிடிச்சு தான் பிறகு ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டி போனேன், फिर एक गाड़ी पकड़ कर ही उसे एक वैद्य के पास लेकर गए। ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, क्यों आपसे कह रहा हूँ, எங்களுக்கு அது புரியல ஏன் அவர் சொன்னாருன்னு, हमें वो बात समझ में नहीं आया वो क्यों ऐसा बोले, நாங்க இங்க சிந்தையில போய் யோசித்து பார்த்தோம், और हम हमारे विचार में सोच के देख रहे थे, ஆனா கத்தர் ஏற்கனவே தேவ மனிதனுக்கு முன்குறித்திருக்கிறார், लेकिन परमेश्वर पहले ही परमेश्वर मनुष्य से हमें बताए, நீங்க ஒண்ணு கூடி போகாதீங்க, तुम साथ मिलके तीनों मत जाओ। நான் நினைச்சேன் செத்தே போயிட்டான் அப்படின்னு தான் நினைச்சோம், मैंने तो सोचा कि वो मर ही गया, கத்தர் கிருபையினால் உயிர் பிழைச்சுக்கிட்டான், परमेश्वर के अनुग्रह से वो बच गया। ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், क्यों आपसे कह रहा हूँ, அன்னையில இருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் उस दिन से लेके आज के दिन तक தேவ மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னா நான் வந்து யோசிக்கப்பட்டேன் அப்படியே செய்வேன், परमेश्वर का मनुष्य एक बात कहता है तो मैं सोचता नहीं उसे वैसे ही करता ஏன் हूँ। உங்களுக்கு சொல்றேன்னா, क्यों आपसे कह रहा हूँ, அன்னைக்கு நாங்க பிரிஞ்சது தான் பார்த்துடுங்க, उस दिन हम अलग हुए, ஆமென் आमीन। ஒன்னு மும்பை ஒன்னு சென்னைக்கு போச்சு, நான் தான்
एक चेन्नई गया मैं, ஒன்னு தூத்துக்குடி போச்சு, एक टूटुगुड़ी गया ஒன்னு ஊர்ல இருந்துச்சு. और एक गांव मेरा। ஆமென். आमीन। இப்போ ஒன்னு பாம்பேல இருக்க ஊழியக்காரனா, अब एक बंबई में सेवक के रूप ஒன்னு में, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துட்டேன். एक तो परमेश्वर के राज में पहुंच गया இன்னொன்னு துன்மார்க்கமா போயிட்டு இருக்கு. और दूसरा जो है वो दुष्टता के राह में जा रहा மூணு है। நிலைக்கு போயிட்டு. तीनों तीन राह में निकल गए। ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்? क्यों आपसे कह रहा हूँ? கர்த்தருடைய மனிதர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். परमेश्वर के मनुष्य के पास परमेश्वर का वचन रहता है करके जान लीजिए। தேவனுடைய ஆலோசனைகளை அல்ல தட்டக்கூடாது. परमेश्वर की सलाह को जो आप ठुकराइए मत। இசைக்கியா ராஜா பிரச்சனை வந்த உடனே हिजकिय्याह राजा परेशानी आते ही ஓடி போனது தேவனுடைய தீர்க்கதரிசியிடத்தில். दौड़ कर गया परमेश्वर के भविष्यद्वक्ता के पास। தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா பதில் கொடுக்கிறாரு. परमेश्वर यशायाह भविष्यद्वक्ता के द्वारा जवाब दे रहे। வா ए भाई, ஏமன் ஸ்தோத்திரம். நீ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணல, देख तूने मुझसे विनती किया ना, நீ தீர்க்கதரிசிகளை தேடி போனல, तू भविष्यद्वक्ता को ढूंढ कर आया ना, நான் உனக்கு பதில் தரேன்னு சொல்லி பதில் கொடுக்கிறாரு. मैं तेरे को जवाब देता हूं करके जवाब दिए। ஹalleluya हालेलुया। அந்த 19 அதிகாரம் 19वां अध्याय 28 முதல் 28 से लेके 35 வசனங்கள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பதிலை நாம் அங்கே பார்க்க முடியும். 35 वचन तक आप पढ़ोगे तो वहां पे परमेश्वर के जवाब को तुम देख सकते हो। எனக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. मेरे को पढ़ने के लिए समय नहीं। தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் பதில் கொடுக்க ஆரம்பித்தார். भविष्यद्वक्ता के द्वारा परमेश्वर जवाब देने लगे। கர்த்தர் பதில் கொடுத்தபடியே நடந்தது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर जैसे जवाब दिए वैसे हुआ करके वचन में लिखा गया है। हालेलुया हालेलुया। பிரச்சனை வரும்போது நம்ம எங்க போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். परेशानी आने के बाद हम कहां पर जाते वही बहुत मुख्य है। ஆமென். आमीन। நீ தேவ பிள்ளையா இருந்து तो परमेश्वर का बच्चा रहकर தேவனிடத்திலும் परमेश्वर से தேவனுடைய ஊழியக்காரரிடத்திலும் விசாரிக்க கடந்து வருவாயானால் परमेश्वर के सेवक दास से पूछने के लिए आएगा तो உன்னை ஆவிக்குரியவன் என்று கர்த்தர் அடையாளம் பண்ணிக் கொள்வார். तू आत्मिक है करके परमेश्वर तुझे पता लगागे। Praise the Lord. Praise the Lord। பிரச்சனை வந்த உடனே परेशानी आते ही மனுஷனிடத்திலையும் मनुष्य के पास, விட்டு வந்த இடத்திலையும் जो छोड़ के आए थे उसके पास, ஜோசியக்காரன்டையும் ज्योतिष के पास, குறிகாரன்ட்டை நீ போவேனா, भावी कहने वाले के पास तू जाएगा तो நீ ஆவிக்குரியவன் அல்ல, तू आत्मिक नहीं, மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். तू शारीरिक है करके इस बात को जान ले। ஹalleluya. हालेलुया। ஒரு வாரத்துல पिछले हफ्ते ஒரு யூடியூப்ல ஒரு காரியத்தை பார்த்தேன். YouTube में कार्य देखा। நரிக்குறவர்கள் தெரியல, நாடோடிகள், जो परदेसी जैसे भटकते रहते हैं ना। ஆமென். आमीन। நம்ம தேசத்துல நிறைய இருக்காங்க. हमारे देश में बहुत ஒரு लोग हैं। ஆதிவாசி என காட்டு மனுஷர்கள் தான் அவங்க. वो आदिवासी जो जंगली मनुष्य, முன்னால இந்த புறா இந்த மிருகங்களை எல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு முன்ன ஊருக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. ஊர்ல எல்லாம் पहले ये कबूतर और जो पक्षी जो होते उसे मार के खाकर गांव में लेके आते थे पहले। ஒன்னு சொல்றேன், இந்த பாசிமணி விப்பாங்கல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம். देखो पहले रेलवे स्टेशन बस स्टॉप के इधर बेचते थे ना माला, ஆமென். இந்த அக்கடா துக்கடா मोती माला, Dress போட்டுக்கிட்டு, आधा अकड़ा टुकड़ा कपड़ा पहन के, புரியுதா? आदिवासी जैसे। அவங்க தான் நரிக்குறவர்கள். वे ही जो है वो आदिवासी जंगली टाइप लोग। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। அவங்களுடைய சாட்சியை கேட்டேன். उनकी गवाही को सुना। அதுல மைசூர்ல ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. उसमें मैसूर में एक झुंड उद्धार पाए। ரட்சிக்கப்பட்டவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? उद्धार पाए आज कैसे पता है क्या? போட்டோ காட்டு நடிச்சு தேடி பார்த்து இன்னைக்கு காலையில எனக்கு கிடைக்கல. वो फोटो मुझे देखना था, दिखाना था, लेकिन ढूंढ के देखा नहीं मिला। பெரிய பங்களாக்கள்ல இருக்காங்க. बड़े बंगला में है। நம்ம வீடெல்லாம் தோத்து போயிருங்க. हमारा घर तो उनके सामने हार जाएगा। பல லட்சம், 40 லட்சம், 50 லட்சத்துக்கு வீடு மட்டும் கட்டி இருக்காங்க. कई लाख, 40 लाख, 50 लाख का घर खुद बांधे। நிறைய ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் उद्धार पे सभी जन ஆச்சரியமா இருந்துச்சு. आश्चर्यचकित था। வீடியோ பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. वीडियो देख के आश्चर्यचकित हुआ। சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, उन्होंने एक ही बात कही, ஒண்ணும் இல்லாம தான் நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். हम कुछ भी नहीं था तभी यीशु को अपनाए। ஒரு மனுஷன் சாட்சி சொல்றாரு, एक मनुष्य गवाही दिया, வெறும் 3000 ரூபாய் வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். सिर्फ 3000 रुपया रख के एक व्यापार बिजनेस शुरू ஒரு किया। எண்ணெய் காய்ச்சி விக்கிறதா. सिर्फ वो तेल को बनाकर बेचना। சொன்ன ஒரு சாட்சியை சொல்றேன். वो जो गवाही कैसे कहता हूँ, என்னன்னாலும் ஊழியக்காரன்ட்ட போவோம். कुछ भी होता तो सेवक के पास जाते அவர் थे। சொல்ற ஆலோசனை படி செய்வான். वो जो सलाह देते थे वैसे करते थे। கர்த்தரங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். परमेश्वर में आशीष किए। எங்க ஜன கூட்டம் எல்லாம் வீடு இல்லாம இருக்கு. हमारे जो लोग हैं अभी भी घर नहीं ऐसे है। எங்களை பங்களாவுல ஆண்டவர் வச்சிருக்காரு. हमें परमेश्वर बंगला में रखेंगे। இரண்டாவது காரியம் சொன்னாங்க, दूसरा कार्य के எவ்வளவு வருதோ जितना आता है அதுல சரியா தசம பாகத்தை கொண்டு கொடுத்துருவோம். उसमें सही दशमान ले जाकर दे देते हैं। காரியம் தான் दो ही कार्य எங்களை பங்களாவுல வச்சிருக்கு. आज हमें बंगला में रखा है। ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லங்க, एक जन दो जन नहीं, அந்த சர்ச்சுக்கு போற ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர். उस चर्च में जाने वाले सभी जन। அந்த சர்ச்சை நரிக்குறவர்களுக்குள்ள சர்ச் தான். वो चर्च ही वही प्रकार के जंगली आदिवासी लोग के लिए। Praise the Lord. Praise the Lord। ஏன் உங்களுக்கு சொல்றேன், क्यों आपसे कह रहा हूँ, வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். तेरे जीवन को बदलने के लिए परमेश्वर तैयार है। ஹalleluya. हालेलुया। நீ தேடி போகிற இடம் எந்த இடம்?
मैं ढूंढ कर जाने वाली जगह कौन सा जगह है? உன் பிரச்சனைக்கு பரிகாரம் செய்வதற்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறார். तेरे परेशानियों के लिए उपहार करने के लिए परमेश्वर तैयार பிரச்சனை है. வரும்போது தேடி போகிற இடம் எந்த இடம்? तेरे को परेशानी आती है ढूंढ कर जाने वाला जगह कौन सा கர்த்தருடைய है? ஆலயத்துல போறியா? परमेश्वर के भवन में आता है क्या? கர்த்தருடைய ஊழியக்காரரை விசாரிக்கிறியா? परमेश्वर के सेवक से पूछता है क्या? ரெண்டையும் செய்து பாரு. ये दोनों करके देख. கர்த்தர் நிச்சயம் உனக்குள் மாற்றங்களை உண்டாக்குவதற்கு போதுமானவர். परमेश्वर निश्चित तेरे अंदर बदलाव लाने के लिए काफी है. எசேக்கியா ராஜா हिजकिय्याह राजा பிரச்சனை வந்தபோது परेशानी आते அந்நிய ही தெய்வங்களை தேடல, अन्य देवता को नहीं ढूंढा, மந்திரவாதிகள் ஜோசியர்களை தேடல, जादू मंत्र करने वाले ज्योतिषों को नहीं ढूंढा, உலகத்தின் எதையும் தேடல. दुनिया के किसी भी चीज को नहीं ढूंढा. முதல்ல கர்த்தர் சமூகம், पहला परमेश्वर का सम्मुख, இரண்டாவது ஏசாயா தீர்க்கதரிசியிடத்தில் ஆட்களை அனுப்புகிறார். दूसरा यशायाह भविष्यद्वक्ता के बाद लोगों को भेजता है. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, इस प्रकार की समस्या நான் है, என்ன செய்யணும்? मुझे क्या करना है? கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறார்? परमेश्वर क्या करने के लिए कह रहे நான் हैं? எதை செய்ய வேண்டாம்? मुझे क्या करना है? கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். परमेश्वर सलाह दिए. ஹalleluya, हालेलुया. நீ சும்மா இரு, तू चुप बैठ, நான் பாத்துக்கிறேன். मैं देख लेता हूँ. என்னை தேடினபடினோ, तूने जो मुझे ढूंढा, என் தீர்க்கதரிசிகளை தேடினபடினோ, मेरे भविष्यद्वक्ता को ढूंढा, इस वजह எசேக்கியா से ராஜாவே हिजकिय्याह राजा நீ சும்மா இரு, तू चुप बैठ, நான் பாத்துக்கிறேன். मैं देख लूंगा. அன்னைக்கு ராத்திரி उस रात அசீரியரின் பாளையத்துக்குள்ளால अश्शूर की छावनी में கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி ஒரு தூதனை அனுப்பினார். परमेश्वर एक दूत को भेजे. அசீரியாவின் சேனை 1,85,000 பேரையும் ஒரே ராத்திரிக்குள் கர்த்தர் அதம் பண்ணினார். अश्शूर की सेना जो 1,85,000 सैनिक थे, उन सभी को एक ही क्षण में नाश किया. பிரச்சனைக்கு முடிவு எங்க இருக்கு? तेरे परेशानी का अंत किधर है? ஒன்னு கர்த்தருடைய ஆலயம், एक परमेश्वर का भवन, ரெண்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்துல போ. दूसरा परमेश्वर का भविष्यद्वक्ता, परमेश्वर के दास सेवक के पास जा, ஜெபம் प्रार्थना कर, ஆலோசனை கேளு, सलाह को पूछ. கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். परमेश्वर तुझे जीने के लिए கர்த்தர் உனக்கு रखेंगे, நன்மை செய்வார். परमेश्वर तेरे लिए भलाई करेंगे. எங்களை மூடுவோமா? आंखों को बंद करेंगे இருக்கிற क्या? இடத்துல நம்ம எழுந்திருக்க ஆரம்பிப்பா. बैठे हुए जगह पर हम सब खड़े हो எல்லாரும் जाएंगे, எழுந்திருக்க ஆரம்பிப்பா. सभी जन खड़े हो जाएंगे, வேகமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவா. जल्दी से प्रार्थना உங்க करेंगे. வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆரம்பிங்க. परमेश्वर को देखकर बोलिए, என்னுடைய வாழ்க்கையின் தோல்விக்கு அடையாளம் என்ன? मेरे जीवन में हार का कारण क्या இன்னைக்கு है? ஆண்டவர் என்னோட பேசி இருக்கிறார். आज परमेश्वर मुझसे बात की என் है. வாழ்க்கையில मेरे जीवन என் में கண்ணீர் மாறாததுக்கு காரணம் என்ன? मेरा आंसू नहीं बदलने का என் कारण क्या பிரச்சனைகள் है? மாறாததுக்கு காரணம் என்ன? मेरा परेशानी नहीं बदलने का कारण क्या ஆண்டவர் है? தெளிவா இன்றைக்கு பேசி இருக்கிறார், தெளிவா பேசி இருக்கிறார். परमेश्वर साफ बातें किए. அநேக நேரத்துல अनेक समय में பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் परेशानी आते समय ஏமன் பழைய ஞாபகம் உனக்குள்ளால வந்துருதுல்ல. पुरानी बातें याद आ जाती है ना. பிரச்சனை வந்த உடனே परेशानी आते ही ஜோசியர்களை பார்க்கணும், ज्योतिषों को देखना, குறிகாரங்களை பார்க்கணும், भावी कहने वाले को देखना அந்நிய है. ஜனங்களிடத்துல ஆலோசனை கேட்கணும் ஓடி போறல. अन्य लोगों से सलाह पूछने बात की जाता இன்னைக்கு है ना. இன்னைக்கு பகல் நேரத்துல கர்த்தர் உன்னோட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். हाँ, दोपहर के समय परमेश्वर तुझसे बात இதுதான் உன் करे. வாழ்க்கையின் தோல்விக்கு அடையாளம். यही तेरे जीवन की हार की ஐயோ निशानी நான் விட்டு है. வந்ததை நான் மறுபடி போகணும்னு சிந்திக்கிறேன். मैं जो छोड़ के उसके बाद वापस जाने सोच ஐயோ நான் விட்டு வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை யோசிக்கிறேன். मैं छोड़ के इसलिए इतनी परेशानी करके सोच கர்த்தர் रहा சொன்னார் है இதுதான் காரணம். कर परमेश्वर के तो यही வலது கரத்தை कारण. வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर बोलिए, சத்தமா 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 சொல்லணும், जोर से बोलिए, சத்தமா சொல்லணும். आवाज उठाकर, கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லு. हाथों को आकाश की ओर எனக்கு उठाकर. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் मेरे को परेशानी आते समय, சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் मेरे को परेशानी आते समय எசேக்கியா ராஜாவை போல हिजकिय्याह राजा की ஆலயத்துல तरह போவேன். कलीसिया में என் आऊंगा. பிரச்சனைகள் ஆண்டவருக்கு முன்னால விரிச்சு வைப்பேன். मेरे परेशानियों को परमेश्वर के அந்த सामने தீர்மானம் पेश அந்த करूंगा. தீர்மானம் மறுபடியும் எடுத்துக்கிறியா? वो फैसला फिर से ले लेता है எத்தனை பேர் क्या? எடுத்துக்கிறீங்க? कितने लोग ले लेते என் हो? தேவைகள் வரும்போதெல்லாம், मेरे को जरूरत आते समय, போராட்டங்கள் வரும்போதெல்லாம், लड़ाई आते समय, என் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம், कष्ट आते समय, சத்துரு எனக்கு விரோதமாய் வரும்போதெல்லாம் शत्रु मेरे खिलाफ आते நான் ஆலயத்துக்கு समय, போவேன். சொல்லு, வாயை திறந்து சொல்லிட்டே இரு, சொல்லிட்டே இரு. मैं परमेश्वर की कलीसिया भवन में आऊंगा, ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணுவேன். परमेश्वर के भवन में आके प्रार्थना ஆலோசனை करूंगा. கர்த்தர், सलाह देने वाला प्रभु, நீர் ஒருவர் தகப்பனே, आप एक ही हो पिता, உம்மை அல்லாமல் आपके अलावा வேறு எதையும் சேவிக்க போக மாட்டேன். और किसकी सेवा करने எத்தனை नहीं பேர் जाऊंगा. எத்தனை பேர் தீர்மானம் பண்ணிக்கிறீங்க? कितने लोग फैसला வேற करते हो? எதிட்டையும் ஆலோசனை கேட்கறதுக்கு நான் போக மாட்டேன். और किसी के पास सलाह पूछने नहीं வாய் திறந்து जाऊंगा. சொல்லு, मुंह खोल के बोल, நான் அப்படி ஆலோசனை கேட்டனால என்னை மன்னியும் ஆண்டவரே. मैं ऐसे सलाह मांगो तो मुझे माफ कर दीजिए. உம்மிடத்தில் ஆலோசனை கேட்க தவறு இருந்தாலும் மன்னியும் ஆண்டவரே. आपसे सलाह मांगने में चूक गया तो भी मुझे माफ कीजिए. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் परेशानी आते எங்க समय ஊழியக்காரட்ட போவேன், हमारे सेवक के पास जाऊंगा, அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன், उनसे बांटूंगा, அவரோடு நான் ஜெபம் பண்ணுவேன். उनके साथ प्रार्थना करूंगा. கர்த்தருடைய ஆலோசனை परमेश्वर की सलाह அவருடைய வாயிலிருந்து கேட்டு उनके मुंह से அப்படியே सुनकर நடப்பேன். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி, ऐसे ही करूंगा. ऐसे कितने लोग கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லு. हाथ उठाकर जोर से बोल, ஜெபம் ஒரே ஒரு நிமிஷம் நீ ஜெபம் பாரு. நீ ஜெபம் प्रार्थना कर நீ एक ஜெபம் मिनट तू கேட்ட प्रार्थना कर. வார்த்தைக்கு நீ ஜெபம் ஒப்பு கொடுத்து நீ ஜெபம் ஆரம்பி. जो वचन तूने सुना है उसके लिए अर्पण करके तू வாழ்க்கையில் ஒரு प्रार्थना कर. எதிர்காலம் இருக்கு. तेरे जीवन में एक भविष्य है. எசேக்கியா ராஜாவே, हिजकिय्याह राजा, உன் ஆயுசு நாட்கள் முடிவதில்லை. आपके आयु का दिन खत्म नहीं 15 होगा. வருஷம் கூட்டி தருவேன். 15 साल बढ़ा कर உனக்கு दूंगा. விரோதமாக கொக்கரித்து வந்தவர்கள், तेरे खिलाफ
खिलाफ जो उछल कर அவருடைய आए மூக்குகளில் துரடுகளை போடுவேன். उनके नाक में नकेल डालूंगा, அவர்களை நான் அழித்து விடுவேன். उन्हें मैं नाश कर दूंगा. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து அதான் சொல்றாரு. आज परमेश्वर तुझे देखकर वही कह रहे हैं, கர்த்தரை தேடு, परमेश्वर का ढूंढ, கர்த்தருடைய ஊழியக்காரத்தில் விசாரி. परमेश्वर के सेवक से ரெண்டு पूछ. காரியம் உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணும். दो कार्य तेरे जीवन के भविष्य का இந்த फैसला ரெண்டு करेगी. காரியம் தான் ये दो कार्य உன் ही எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யும் என்பதை புரிந்து கொள். तेरे भविष्य का फैसला करेगा करके जान ले. கர்த்தர் தான் விரும்புகிறார். परमेश्वर उसे ही चाहते அந்நிய हैं. மனுஷனிடத்தில் ஆலோசனைக்கு போகாத, अन्य मनुष्य के पास सलाह के लिए मत जा, உலகத்தின் ஜனங்களிடத்தில் ஞானத்தை தேடி போகாத. दुनिया के लोग के पास ज्ञान को ढूंढ के मत जा. தேவன் கர்த்தருடைய ஞானம், परमेश्वर का ज्ञान, கர்த்தருடைய அறிவு, परमेश्वर का समझ, கர்த்தருடைய அபிஷேகம் परमेश्वर का अभिषेक உலகத்தில் உள்ள சகல வெற்றிக்கும் மேலானது என்பதை புரிந்து கொள். दुनिया के सारी चीजों से ऊपर बढ़कर करके जान ले. ஆமென். आमीन. எத்தனை பேர் தீர்மானம் பண்ணிக்கிறீங்க? कितने लोग फैसला करते हो? பிரச்சனை வரும்போது முழங்கால் படிடுவேன், परेशानी आते घुटने टेकूंगा, ஆலயத்தில் வருவேன். इस भवन में என் आऊंगा. காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கும் போது मेरा कार्य जब छिपा हुआ रहेगा, ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, आत्मा परमेश्वर என் साथ दे रहे, காரியங்கள் வெளிப்படாமல் மறைக்கப்பட்டிருக்கும் போது, मेरा कार्य जब प्रकट नहीं होगा, छिपा हुआ है, ஜெபங்களுக்கு பதில் வராமல் போகும்போது, जब मेरे प्रार्थनाओं का जवाब नहीं मिलता, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவியா? परमेश्वर के भवन में आएगा क्या? விரிச்சு ஜெபம் பண்ணுவியா? उसे फैला के रख के प्रार्थना करेगा क्या? ஊழியக்காரட்ட ஷேர் பண்ணி ஜெபம் பண்ணியா? सेवक से उसे बांट कर शेयर करके प्रार्थना करेगा உனக்கு ஒரு क्या? எதிர்காலம் இருக்கு, तेरे को एक भविष्य है, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, तेरे को एक भविष्य है, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, तेरे को एक भविष्य है, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, तेरे को एक भविष्य है, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, तेरे को एक भविष्य है, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. तेरे को एक भविष्य है. கர்த்தர் உனக்கான பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर तेरे लिए बड़ा कार्य करेंगे. இன்னைக்கு சாய்மன் காலை நேரத்தில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. इस सुबह के समय परमेश्वर तुझसे एक वादा कह रहे हैं, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன், तेरे खिलाफ जो उठते हैं, ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कह இனி रहे हैं, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவனாகவே நான் கணக்கில் வைக்க போகிறேன். उससे मेरे खिलाफ उठाए करके हिसाब में रखूंगा. உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கூட்டம், तेरे खिलाफ उठी शत्रु की झुंड, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, आज परमेश्वर कह நான் रहे हैं, அவைகளை சிதறடிப்பேன். मैं उन्हें तितर बितर करूंगा. நீ என் ஜனம் என்பதையா, तू मेरी प्रजा है நீ करके, என் பிள்ளை என்பதையா, तू मेरा बच्चा है நான் करके, உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதையா, मैं तेरे साथ हूं करके, இந்த பட்டணத்தில் நான் உனக்கு நிரூபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். इस शहर में मैं तुझे वो साबित करूंगा करके இன்றைக்கு कह रहे இருக்கிற हैं. பாடுகளுக்கோ, आज की जो पीड़ा है, துக்கங்களுக்கோ, दुख है, உபத்திரவத்துக்கோ, कलेश है, கண்ணீருக்கோ, आंसू है, முறையிடுதலுக்கோ, कराना है, உன் ஜெபத்துக்கோ प्रार्थना है, நானே பதில் தருவேன், मैं ही जवाब दूंगा, நானே பதில் தருவேன் என்று मैं ही जवाब दूंगा கர்த்தர் करके சொல்லுகிறார். परमेश्वर कह रहे உன் हैं, இரட்சகர் சொல்லுகிறார், उद्धारकर्ता உன் कह रहा மீட்பர் है, சொல்லுகிறார், तुझे छुड़ाने वाला உன்னை कह रहा அழைத்தவர் है, சொல்லுகிறார், तुझे जिसने बुलाया वो உன்னை कह रहा है, அபிஷேகம் பண்ணினவர் சொல்லுகிறார், तुझे जिसने अभिषेक किया वो உன்னை कह रहा है, தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், तुझे जिसने चुना वो कह रहा உன்னை है, தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், जिसने तुझे चुना உன்னை वो कह रहा தாயின் है, வயிற்றில் முன் குறித்தவர் சொல்லுகிறார், तुझे माँ के कोख से पहले जो जाना वो நானே कह रहा है, நானே मैं ही உனக்கான காரியங்களை செய்வேன், तेरे लिए कार्य करूंगा, உனக்கான காரியங்களை செய்வேன். तेरे कार्य को करूंगा. கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறேன். परमेश्वर कहने वाला कार्य कहता சிலருடைய हूं. வாழ்க்கையில कुछ के जीवन ஒரு में பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் காண போகிறீர்கள், एक बड़ी बढ़ोतरी को பெரிய देखोगे, விடுதலைகளை நீங்கள் காண போகிறீர்கள், बड़े छुटकारे को देखोगे. இதுவரைக்கும் இல்லாத சில மாற்றங்களை நான் உனக்கு கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். अभी तक जो कुछ बदलाव नहीं उसे मैं आज्ञा दूंगा करके परमेश्वर कह रहे हैं. ஆலயத்துக்கு வா, इस भवन में தேவ आओ, மனிதனிடத்தில் தேவனுடைய வார்த்தை கேளு, परमेश्वर के मनुष्य से परमेश्वर की वचन को सुन. மாற்றங்கள் நடக்கும். बदलाव சர்வ होगा. வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में अर्पण உங்களோடு करते हैं. பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. हमसे बात के अच्छे वचनों के लिए धन्यवाद. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில एजेकिया राजा के जीवन கண்ணீருக்கு ஏன் में பதில் வந்தது? आंसू का जवाब क्यों मिला? அவனுடைய வாழ்க்கையின் ஆயுசு நாட்கள் கூடுவதற்கு காரணம் என்ன? उनके जीवन के आयु का दिन बढ़ने का உங்களோடு कारण பேசின क्या है? வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. हमसे बात के वचनों के लिए धन्यवाद. கர்த்தர் தொடர்ந்து கூட இருப்பீராக. परमेश्वर लगातार साथ என் रहिए, பிள்ளைகளோடு கூட இரு. मेरे बच्चों के साथ रहिए. வார்த்தை அவருடைய இருதயங்களில் கிரியை செய்ய நான் ஜெபிக்கிறேன். ये वचन उनके हृदय में कार्य करने की मैं பிதா प्रार्थना करता हूं. குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से आशीष करके भेजता இன்னைக்கு हूं. உம்முடைய ஊழியக்காரன் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். आज आपका दास इन बच्चों के लिए प्रार्थना कर रहे हैं. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் நாவுகளை அசைத்தாலும் इन बच्चे के खिलाफ जो भी मुंह को हिलाए இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, यीशु के नाम से बांधा जाए. அவைகள் சிதறுண்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். वे तितर बितर होने के लिए मैं प्रार्थना இவர்களுக்கு करता हूं. விரோதமாய் கொக்கரிக்கிறவர்கள், எழும்புகிறவர்கள், इनके विरुद्ध जो उबल कर उछल कर आ रहे இயேசுவின் हैं, நாமத்தில் அந்த ஆவிகளை நான் அடக்குகிறேன். यीशु के नाम से उन आत्माओं को मैं बांध कर கர்த்தருடைய डांटता हूं. சமாதானம் என் பிள்ளைகளோடு இருப்பதாக. परमेश्वर का शांति मेरे बच्चों के साथ துதியும் रहे. கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर में இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं. प्रार्थना सुनिए अच्छे मिलकर पिता. बोली आमीन. आमीन.